أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله ما بعد اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. இந்த குர்ஆன் வகுப்பு 58 சூரா 3வது அத்தியாயம் 175. டோட்டலாக உஹது போரை பற்றி எல்லாம் அது கமெண்ட் கொடுத்துட்டு வரோம். உஹது போருடைய இந்த கமெண்ட்ரி அதெல்லாம் பார்த்தோம். ஒரு 6 ருக்கு அந்த ஒரே பயான். இது ஞாபகங்கள்லாம் குர்ஆனுங்கிறது பல்வேறு பயான்களுடைய ஒரு தொகுப்பு. அது மாதிரி இது ஒரு பயான். இப்போ இந்த பயானில் கடைசி ருக்கு இதுக்கப்புறம் வேற பயான், இதுக்கப்புறம் அட்வைஸ் எல்லாம் வேற மாதிரி வரும். இப்போ இதில் எல்லாம் 3வது அத்தியாயம் 175. தன் நண்பர்களை கொண்டு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருந்த ஷைத்தானே அவ்வாறு கூறியவன் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையோடுவராக இருந்தால் அம்மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். இந்த பத்ர் போர் முடிஞ்ச உடனே என்ன பண்றானு இது இது சொன்னோம் இல்லையா, அடுத்த வருஷம் மறுபடியும் பத்ரில் நம்ம சந்திப்போம் அப்படின்னு. அப்போ அந்த பத்ர் போர் டைம்ல என்ன நடக்குது, ரசூல்லா வந்துடுறாங்க, ஆனால் மக்காலேருந்து யாரும் அந்த போருக்கு வரல. அது ஒரு இமேஜ் கொடுத்துருது ரசூல்லாவுக்கும் சஹாபாக்களுக்கும். ஏன்னா அவன்கிட்ட சக்தி இல்லை, யார்கிட்ட, அபு சுஃபியான்கிட்ட அவ்வளோ பலம் இல்லை. அபு ஜஹில் செத்துட்டான். இப்போ குறைஷிகளுக்கு லீட் பண்ணுறது யாரு, அபு சுஃபியான். இப்போ அபு சுஃபியானை அவன் என்ன பண்ணுறான், இங்கேருந்து கிளம்பி ஒரு படையை எடுத்துட்டு சும்மா ஒரு சீன் காட்டுறதுக்காக வர்றான். அது போகிறதுக்கு முன்னாடி என்ன சொல்கிறான், மதீனா வழியாக போகிறான், அந்த மக்களை பார்த்து ஒரு தகவல், சும்மா ஒரு டுமில் விட்டுட்டு போங்க, பெரிய படம் தயாராகிட்டு இருக்குது, அடிச்சு காலி பண்ண போறோம் அப்படின்னு. அப்ப இது சொன்னா என்ன நடந்துரும், ரசூல்லா பயந்துக்குவாங்க அல்லது வராம இருப்பாங்க. அப்படின்னா அப்ப வரலைன்னு வச்சுக்கோ, இவனுக்கு சாக்கு கிடைச்சிரும். அவங்களும் வரலைங்க, அதனால நாங்களும் போலைங்க, எங்களை நீங்க இது பண்றதுல மீனிங் இல்லைன்ட்டு. ஆனா அந்த தகவல், அந்த பொய் தகவல் கிடைச்சும் ரசூல்லா என்ன பண்றாங்க, பத்ருக்கு கிளம்புறாங்க. பெரிய படம் ரெடி ஆகிட்டு இருந்தாலும் சரி, அதெல்லாம் ஒரு பிரச்சனை இல்லை, நம்ம போகலாம், போய் சந்திக்கலாம் அப்படின்னு நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு பெரிய படையை கூட்டிட்டு போறாங்க. பத்ரில் முகாம் போடுறாங்க. ஆனா 1500 பேர், அப்புறம் இவங்க வராங்க 1500 பேர் கூட்டிட்டு வராங்க. யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1500 பேரை கூட்டிட்டு வராங்க. பத்ரில் வந்தவங்க 313, இதுக்கு முன்னாடி வந்தவங்க. இப்போ இந்த வாட்டி 1500. அந்த தடவை ஏன் கூட்டம் கம்மியாக கூப்பிட்டு போனாங்க, ரசூல்லா என்ன சொன்னாங்க, ஒரு வியாபார கூட்டத்தை முற்றுகையிட போறோம், போருக்காக போகல அப்படின்னு சொல்லி, யார் யார் இன்னைக்கு ஃப்ரீயா இருக்கீங்களோ அவங்களாம் அப்படியே கிளம்பி வாங்க அப்படின்னு சொல்லி அந்த அனௌன்ஸ்மெண்ட் பட்டு தான் போச்சு. எல்லாரும் வாங்க அப்படின்லாம் சொல்லலை, யார் ஃப்ரீயா இருக்கீங்களோ வாங்க அப்படின்னாங்க. அப்போ அதில் ஒரு 300 பேர் மட்டும்தான் கிளம்பி போனாங்க. கடைசியாக ஒரு போர் நடந்து இதில் ஒரு முடிவு அல்லாஹ் ஒரு சின்ன வெற்றியை கொடுத்தான். அப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இங்க பத்ர்ல முகாம் போட்டுட்டு இங்க இருந்து போறாங்க. இதுதான் அந்த கடைசி வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இறுதியில் அவர்கள் அல்லாஹ்வின் பெரும் கொடைகளையும் அருளையும் பெற்று திரும்பினார்கள். அவர்களுக்கு எத்தகைய தீங்கும் ஏற்படவில்லை. இன்னும் அவர்கள் அல்லாஹ்வின் விருப்பத்தின்படி நடந்தார்கள் எனும் சிறப்பு அவர்களுக்கு கிடைத்தது. மேலும் அல்லாஹ் மகத்தான கொடையாளனாக இருக்கிறான். அப்போ இங்க பத்ர் போருக்கு இவங்க சஹாபாக்கள் வந்தாங்க, இதுக்கும் அல்லாஹ் கூலி கொடுக்குறான். புரியுதா? நம்ம நம்ம மனிதர்கள் எப்படின்னா, ஒரு ஒர்க்கு பெயிண்ட் அடிக்க ஒரு ஆள் சொல்றீங்க, அவன் பெயிண்ட் அடிக்க வந்தாரு, வேலை முடிக்கல, பணம் கொடுப்போமா, நம்ம தரமாட்டோம், ஏன்னா வேலை முடியல. அப்போ மனுஷன் அப்படிங்கும் போது எந்த ஒரு ஒர்க்கும் முடிக்காம எந்த ஒரு கூலியும் கிடைக்காது. ஆனா அல்லாஹ் கிட்ட ஒர்க்கு முடியணுங்கிற கண்டிஷன் அல்லாஹ்ட்ட இல்லை. நீ எவ்வளவு முயற்சி பண்ற அப்படிங்கிறத அல்லாஹ். இப்ப இந்த போர் நடக்காமலே இந்த போருக்கான கூலி அல்லாஹ் கொடுக்கறதா குர்ஆன்ல சொல்றோம். அப்ப நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், அல்லாஹ்வுடைய பாதையில அல்லாஹ்வுடைய பாதைனாலே என்ன வெட்டு குத்து தான் நினைச்சுக்கிறோம். அப்ப நம்ம வேலை செய்யறோம், எதுவும் ரிசல்ட் வரல, நம்ம உழைப்பு இதுக்கு பலன் தரல அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது. நம்ம உழைப்பு பலன் தரும், அது எந்த தலைமுறையில தருங்கிறது தெரியாது. ஆனா இது அந்த வேதம்
மக்களுக்கு கற்றுக் கொடுத்து, அதனால தான் ரசூலா சொன்னாங்க குரானை தானும் கற்று பிறருக்கு கற்றுக் கொடுப்பது தான் சிறந்த பணி, அவங்க தான் சிறந்தவர்கள். அப்ப நம்ம குரான் டிரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணிக்கிட்டே இருக்கும்போது, இப்போ இந்த தாவா நம்ம தொடர்ச்சியா செய்யும் போது அது ஒரு கட்டத்தில் அல்லாஹ் பயன்படுத்திக்குவோம். அந்த தாவா வந்து எவ்வளோ அவுட்புட் அதுல இருந்து கிடைக்குமோ அதை எடுத்துக்குவோம். ஸோ இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான் அவர்கள், அதனால நம்ம முயற்சிகள் வீணா போகுதுங்கிற கவலை ஒரு முஸ்லீமுக்கு என்ன இருக்கக்கூடாது, இருக்கவே கூடாது. கண்ணு முன்னாடி நம்ம எந்த கூட்டத்தையும் டெவலப் பண்ணல, எந்த ஒரு ரீச்சும் கிடைக்கல, நம்ம சொல்லிட்டே இருக்கோம், வெறும் 4 பேரை வச்சு சொல்லிட்டு இருக்கோம், வெறும் ஒரு, அதெல்லாம் எதுவுமே நமக்கு வேலை கிடையாது. நமக்கு அல்லாஹ் சொன்ன வேலை நம்ம செய்யறோமா அதை மட்டும் செக் பண்ணிக்கணும், பண்ணிட்டே இருக்கணும், அவ்வளவுதான். இப்ப அல்லாஹ் சொல்றாங்க, தன் நண்பர்களை கொண்டு உங்களை ஷைத்தான் அச்சுறுத்தி கொண்டிருக்கிறான், ஷைத்தான் தான் அவ்வாறு கூறினான் என்பது இப்போது உங்களுக்கு புரிந்துவிட்டது. எனவே நீங்கள் உண்மையிலேயே இறை நம்பிக்கையோடு உடையவராக இருந்தால் அம்மனிதர்களுக்கு அஞ்சாதீர்கள், எனக்கே அஞ்சுங்கள். அப்போ இந்த மாதிரி ஒரு பெரிய படம் வருது, சின்ன படம் வருது அப்படிங்கும் போது நீங்க என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. பயம்ங்கிறதே ஷைத்தானுடைய நண்பர்களுக்கு தான். யாரு ஷைத்தானுடைய பேச்சை கேட்கிறோம், நம்மள ஷைத்தானுடைய பேச்சை கேட்டோம் அப்படின்னா என்ன ஆயிரும், நமக்கு அந்த பயம் வந்து, ஷைத்தானுடைய பேச்சு நம்ம கேட்காம அல்லாஹ் வந்து நம்மளுடைய பாதுகாவலரா நம்ம ஆக்கிட்டோம் அப்படின்னா எந்த எக்ஸ்டர்னல் ப்ரெஷரும் நம்மளை வந்து எஃபெக்ட் பண்ணாது. என்ன நடந்தாலும் நடக்கட்டும் அப்படின்னா, அதான் ஒரு பெண்மணி வந்து அவங்க அந்த உஹதுல இருந்து வரும்போது சொன்ன இல்லையா, அவங்க அது கணவர் இழக்கிறாரு, மகனை இழக்கிறாங்க, சகோதரனை இழக்கிறாங்க, ஆனா என்ன கேட்கறாங்க, ரசூலுல்லாஹ் உயிரோடு இருக்காங்களா. அப்போ தீன் மேல இருக்கக்கூடிய முஹப்பத் தான் அவங்களுக்கு பெருசா இருந்துச்சு. அப்போ அவர்கள் வந்து அவங்களுக்கு பயப்படவும் இல்லை. இப்போ இன்னைக்கு நாளைக்கு வந்து இப்போ பாத்தீங்கன்னா உக்ரைன் ரஷ்யால இப்போ போர் நடக்குது. ஒவ்வொரு ராணுவ வீரனும் போறான் கிளம்பி போறான் அப்படின்னா திரும்பி வருவான் நிச்சயம் கிடையாது. அதனால வந்து இது வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான பயப்படாத அல்லாஹ்வுக்கு கட்டுப்படக்கூடிய அந்த ஆட்களை வந்து மோல்டு பண்ண வேண்டியது யாருடைய பொறுப்பு, அம்மாவுடைய பொறுப்பு. பெண்களுக்கு என்ன பொறுப்பு அப்படின்னா, கணவரை வந்து, அதாவது கணவர் வந்து ஏதோ ஒரு விஷயத்துல ஏதோ ஒரு பொது சேவையில இறங்குறாரு அப்படின்னா பல விஷயங்கள் சந்திக்க நேரிடும். பல என்கொயரி வரும், தவறான அவதூறுகள் வரும், சிறைவாசம் வரும், கோர்ட்ல வந்து கேஸ் நடக்கும். அது எதுக்குமே அந்த மனைவி என்ன பண்ணக்கூடாது, பயப்படக்கூடாது. அந்த மனைவி என்ன பண்ணும், நீங்க போங்க நான் பார்த்துக்கிறேன், குழந்தைய நான் பார்த்துக்கிறேன். அப்படியே குழந்தை பெருசாயிருச்சா அங்கோனையும் அதே பாதையில இறக்கி விடணும். இவனை வந்து துனியாவை வந்து சம்பாதிக்கிறதுக்காக நம்ம என்ன பண்ணக்கூடாது, அது ஃபோக்கஸ் பண்ணக்கூடாது. துனியாவுடைய சம்பாத்தியம் மினிமம் லெவல்ல வச்சுக்கணும். அப்போ அதில் அல்லாஹ் வந்து சொல்றான், ஷைத்தானை வந்து அப்படி அது தன் நண்பர்களை கொண்டு உங்களை அச்சுறுத்தி கொண்டிருக்கான். இந்த ஷைத்தானுடைய நண்பர்களும் நம்மளை என்ன பண்ணுவோம், பீதியில கிளப்புவோம். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் பொசிஷன் என்ன, இஸ்லாமுங்கிறதே இன்னைக்கு வந்து பயப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை. அதாவது நம்ம சொல்றது வந்து முழுமையான இஸ்லாம், இவங்க வந்து சமூகத்துக்கு எதிரானவர்கள், சமூகத்துக்கு தீங்கானவர்கள்ங்கிற இந்த ப்ராபகண்டா பரப்பிட்டே இருக்கும். அப்போ இதெல்லாம் பார்த்து நம்ம பயப்படக்கூடாது, ஒழுங்கா இருந்து நம்ம தாவா வந்து என்ன பண்ணக்கூடாது, கைவிடவும் கூடாது. நபியே, இன்று இறை நிராகரிப்பில் வழியில் மும்முரமாக செயல்பட்டு கொண்டிருப்பவர்களின் நடவடிக்கைகள் உம்மை துயரத்தில் ஆழ்த்திட வேண்டாம். நிச்சயமாக அவர்களால் அல்லாஹ்வுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்திட முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நற்பேரும் கிடைக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும். இப்போ இது ரசூலுல்லாஹ் பார்த்து அல்லாஹ் என்ன சொல்றான்னா, இது வந்து ஆரம்ப கட்டம் இதெல்லாமே. இப்போ இந்த ஆரம்ப கட்டத்தில் வந்து எப்படி இருந்ததுன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் வந்து போட்டிருந்தாங்க. யாரு, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். என்ன ஜாயிண்ட் அக்ரிமெண்ட் போட்டிருந்தாங்கன்னா, யூதர்களுடைய அந்த 3 குலங்கள் பிளஸ் ஹவுஸ் கஜரஜ் இந்த மதீனாவில் இருக்கக்கூடிய 2 குலங்கள், அது இல்லாமல் சுத்து வட்டாரத்தில் இருக்கக்கூடிய அந்த கிராமங்கள் எல்லார்ட்டையுமே போய் என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, எதிரிகள் தாக்கிட்டு வந்தா எங்களுக்கு வந்து நீங்க என்ன பண்ணணும், ஒருத்தருக்கு ஒருத்தர் உதவி பண்ணணும், எதிரிகள் நம்ம எல்லாரும் சேர்ந்து நம்ம ஏரியாவை ப்ரொடெக்ட் பண்ணணும், ஸோ எல்லாரும் சமமான பங்களிப்பு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு அக்ரிமெண்ட் இருந்தது. அப்ப இவங்க என்ன பண்றாங்க, அந்த அக்ரிமெண்ட்டை மீறி யார், யூதர்கள், அவங்க வந்து பாத்தீங்கன்னா பயங்கரமான சதி திட்டங்களை தீட்டுறாங்க. அங்க போய் குறைஷிகள்கிட்ட போய் பேசுறாங்க, வேற குலங்கள்கிட்ட பேசுறாங்க, இந்த டீமை மட்டும் வளர விட்டீங்கன்னா நம்ம எல்லாரும் காலி. எது, இந்த முஹாஜிரீன்கள் மட்டும் இங்க வந்திருக்காங்க இல்லையா ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தலைமையில, இப்ப அவங்கள விட்டோம்னா நம்ம எல்லாரும் காலி அப்படிங்கிற அந்த இது பண்ணி பயங்கரமான சதி திட்டங்கள் தீட்டிட்டு இருக்காங்க. அதை தான் அல்லாஹ் சொல்றான்,
நிராகரிப்பவர்களின் அந்த சதி திட்டங்கள் அது மாதிரி நிறைய அவங்க மும்முரமா செயல்படுறது உண்மை துயரத்தில் ஆழ்ந்து விடும். இதை பார்த்து நீங்க வந்து கவலைப்படாதீங்க. இப்ப இதுல இன்னைக்கும் வந்து பார்த்தோம்னா அமெரிக்கா வந்து அவ்வளவு ஃபண்டு இறக்குது இஸ்லாத்துக்கு கெட்ட பெயர் ஏற்படுத்தும். அப்ப அதனாலதான் அல்லாஹ் சொல்றான் இவங்களுடைய இந்த திட்டங்களை பார்த்து பயப்படாதீங்க. இன்னைக்கு வந்து 5G வந்துருச்சு, அது வந்துருச்சு, எங்க பார்த்தாலும் சிசிடிவி கேமரா இருக்கு, அணு ஆயுதம் இருக்கு, இவங்க இதை வச்சிருக்காங்க அதை வச்சிருக்காங்க, எதுவுமே தேவையில்லை. எல்லாத்துக்கும் என்ன வேணும்? கரண்ட் வேணும். அல்லாஹ் நினைச்சா ஃபீஸ் பிடிக்கிட்டானா முடிஞ்சு போச்சு. புரியுதா? அல்லாஹ் நினைச்சா வானத்துல அவங்க நிறுத்தி வச்சிருக்காங்க சேட்டலைட்டு, அல்லாஹ் நினைச்சா ஒரு விண்கல்ல வச்சு அதை டச் பண்ணனா முடிஞ்சு போச்சு அவங்களுடைய சேட்டலைட். இது எதுவுமே நம்ம பார்க்கக்கூடாது. அதனால இன்னும் சில விஷயங்கள் நம்ம பார்க்கணும். ஏன்னா இந்த யூடியூப்ல வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்த போறோம், நாங்க வந்து என்ன பண்ண போறோம், மனிதர்களுக்கு நாலேஜ் கொடுக்க போறோம்ட்டு எந்நேரமும் அந்த மக்கள் முஸ்லிம்கள் பீதியில் இருக்கிற மாதிரியான வீடியோஸ் பதிவுகளே போடுறாங்க. எப்பப்பா அவங்க பதில் பார்த்தீங்கன்னா பாருங்க, இப்படி ஒரு சதித்திட்டம் இருக்கு, அப்படி ஒரு சதித்திட்டம் இருக்கு, இது ஒரு திட்டத்தை பற்றி கேர் பண்ணாதீங்கன்னு நல்லா சொல்றோம். உன் வேலையை நீ செய், திட்டம் ஆட்டோமேட்டிக்கா தவிடுபடி ஆகும். அதுக்கு உதாரணம் கூட நான் சொன்னேன் இல்லையா, அந்த அபூபக்கர் அலியாவுடைய அந்த உதாரணம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மௌத்தாயிட்டாங்க. ஒரு படைப்பிரிவை அனுப்பி வைக்கிறாங்க, பெரிய ஒரு படைப்பிரிவு. உசாமர் அலியான் அவங்களுடைய தலைமையில மக்காலேருந்து மதீனாலேருந்து கிளம்பி ஒரு 3 நாள் தொலைவு இருக்கிற இடத்துல கேம்ப் போட்டாங்க. கேம்ப் போட்டோன்னே திரும்பி அங்கே 3 நாள் இருக்கிறதுக்குள்ளேயே ரசூலுல்லாஹ்வுடைய வஃபாத். அப்போ என்ன பண்றாங்க, செய்தி கிடைக்குது, உடனே ரிட்டர்ன் வந்துருச்சு அந்த படை, ரசூலுல்லாஹ்வுடைய அந்த தீதார் பார்க்கணுன்ட்டு. அப்போ ரிட்டர்ன் வந்துருச்சு. மறுபடியும் வந்து அபூபக்கர் ரலியல்லாஹு ஆட்சியாளராக தேர்வு செய்யப்படும் போது அந்த படையை வந்து அனுப்பி வைக்கிறாங்க. அதுக்குள்ள என்ன ஆயிடுச்சு, அரபுகள் சுத்தி இருந்த அந்த பையத் செஞ்ச எல்லா அரபுகளும் முர்த்ததா போயிட்டாங்க, ஜகாத் தர மாட்டோம்னா. இப்போ மதீனாவை இப்போ என்ன சூழல் ஆகி போச்சுன்னா, இருக்கிற படையை மதீனாவை நோக்கி மதீனாவில இருந்து வெளியே அனுப்பிட்டா இவங்க அட்டாக் பண்ணா மதீனா வந்து தாக்கு பிடிக்க முடியாது. அதனால உமர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, கொஞ்சம் யோசனை பண்ணி எடுங்க, எதிரிகள் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க, இந்த நேரத்துல நம்ம வெளியே போய் அவ்வளோ பெரிய கவர்மெண்ட்டை நம்ம எதிர்க்கிறதுக்கு இப்ப தேவையா அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. அதுக்கு அபூபக்கர் ரலியல்லாஹு என்ன சொல்றாங்க, அறியாமை காலத்துல நீ வீரனா இருந்த, இப்ப நீ என்ன கோழை ஆயிட்டியா அப்படிங்கிறாங்க. உமர் ரலியல்லாஹு பார்த்து சொல்றாங்க, அறியாமை காலத்துல இருந்த உங்களுடைய வீரம் எங்க போச்சு, அந்த உமர் எங்க, இப்போ என்ன பயப்படுறீங்க, ரசூல்லா அனுப்பி வச்ச படை, அதை நான் அனுப்பி வச்ச தீருவேன். இந்த இடத்துல மதீனாவுக்குள்ள எவன் தாக்குதலுக்கு வந்தாலும் சரி, ரசூல்லாவுடைய மனைவிகளை எவனாவது தூக்கிட்டு போனா கூட சரி, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. தன் மகள் தான் அவங்க ஆயிஷா ரலியல்லாஹு, எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. எனக்கு ரசூல்லாவுடைய அந்த கடைசி கட்டளை நிறைவேறி ஆகணும். அவங்க தானே அனுப்பி வச்சாங்க. அதுவும் ரசூல்லா அந்த படையை எப்படி அனுப்பி வச்சாங்கன்னா, கையை பிடிச்சிட்டு அப்படியே கூட்டிட்டு போவாங்க, கூட்டிட்டு போய் ஊர் வெளியே வரைக்கும் நடந்து வந்தாங்க. அதே மாதிரி அபூபக்கர் ரலியல்லாஹு பண்றாரு, அதே மாதிரி நடக்க வச்சு கொண்டு போய் அந்த படையை விடுறாங்க. அப்போ இதுல அந்த சுத்தியும் இருந்தாங்களே அரபுகள், அவங்க பாக்குறாங்க இவ்வளவு பெரிய படை போகுது. அவங்க என்ன கணக்கு போடுறாங்கன்னா, வெளியே அனுப்புறதுக்கே இவ்வளவு பெரிய படை போகுதுன்னா அப்போ உள்ள எவ்வளவு வச்சிருக்கோம், உல்டாவா திங்க் பண்றாங்க. புரியுதா இல்லையா? மதீனாவுக்கு வெளியவே இவ்வளவு பெரிய படையை வந்து அனுப்புற அளவுக்கு அபூபக்கர் ஸ்ட்ராங்கா இருக்காருன்னா, நாங்க உள்ள போன இந்நேரத்துல ஒரு பாரசீகத்தை அடிக்கக்கூடிய அளவுக்கு இவங்களுக்கு தைரியம் இருக்குன்னா, மதீனாவுக்குள்ள வந்தா என்ன ஆகும், நாம காலி ஆயிடுவோம்னு சொல்லிட்டு வந்து என்ன பண்றாங்க, பையத்து செய்ய ஆரம்பிச்சிடுறாங்க. மாட்டோம், தப்பு பண்ணிட்டோம், எங்களுக்கு வந்து இது பண்ணிருங்க அப்படின்ட்டு. அப்ப எல்லாம் இருந்தது எத்தனை பேர் தெரியுமா, ஒரு 5 பேர் 10 பேர் தான். அதுக்குள்ள இருந்தவங்க எத்தனை பேர், ஒரு 5 பேர் 10 பேர் தான். வந்தா காலியா இருக்கு மதியனா போட்டு தள்ளிடலாம். ஆனா இவங்க அல்லாஹ் மேல தவக்கல், இந்த சதி திட்டங்கள்லாம் நமக்கு தேவையில்லை, நீங்க அனுப்பு, அல்லாஹ் உதவி செய்வான். அல்லாஹ் அவங்களுடைய உள்ளத்துல பயத்தை போட்டான். வெளியே போற படையே இவ்வளவு பெருசோ, அப்ப சின்ன படை, அப்ப நாம போய் வசமா சிக்கிக்குவோம், மதீனாவுக்குள்ள நுழைய விட்டு அடிச்சிருவாங்க. அப்ப இந்த நேரத்துல பாத்தீங்கன்னா எதிரிகளுடைய சூழ்ச்சிகள் நமக்கு வந்து பெருசா தெரிஞ்சாலும் ஷைத்தானுடைய சூழ்ச்சி மிக பலவீனமானதுங்கிறான். அல்லாஹ் எதையுமே, அதாவது இவங்க கிட்ட அப்படியாப்பட்ட மிசைல் இருந்தாலும் தவறா போகும். புரியுதா? இவங்க பேராசூட்ல இருந்து நேற்று ஒரு இது போட்டாங்க, இந்த உணவு பொட்டலம் வந்து இவ்வளவு பெரிய லக்கேஜ் போட்டாங்க, எங்க அமெரிக்கா பேராசூட்ல போட்டாங்க. அது பேராசூட் ஓப்பன் ஆகல, நேரா வந்து பொத்துன்னு விழுந்துச்சு. விழுந்தது 5 பேர் மேல விழுந்து 5 பேர் செத்துட்டாங்க. ஒவ்வொன்றும் சாஃப்டா வரும், அந்த சாஃப்டா அப்படியே அவங்க பிடிச்சி எடுத்துட்டு போவாங்க. அப்படியே ஆயிடுச்சு. சொல்றேன்ல, இவங்களுடைய பிளானிங் என்னதான் இருந்தாலும் மெஷினுங்கிறது எரர் வரத்தான் செய்யும். போன் ரிப்பேர் ஆகுதா, ஐபோன், எல்லா ஐபோனும் 100% ஓடுதா, அந்த 1% எரர் இருக்குல்ல, அது போதும் அல்லாது.
உங்களுடைய அந்த 1% எரர் மனிதர்கள் பண்ணுவாங்களா, அது போதும் அல்லாஹ் வந்து அதை பண்ண வச்சிருவான். ஸோ அதனால நம்ம எப்பவுமே என்னவா இருக்கணும், எதிரிகளை பார்த்து பெருசா அழட்டிக்க கூடாது, அவங்க திட்டங்கள் பார்த்து அழட்டிக்க கூடாது. அதுக்கு எதுவுமே நாம இது பண்ண முடியாது. நம்ம ஒர்க்கு நம்ம பண்ணாலே போதும். நிச்சயமாக அவர்கள் அல்லாஹ்வுக்கு சிறிதும் தீங்கு விளைவித்து விட முடியாது. அவர்களுக்கு மறுமையில் எத்தகைய நற்பெரும் கிடைக்க கூடாது என்பது அல்லாஹ்வின் நாட்டமாகும். இறுதியில் அவர்களுக்கு மிக பெரும் தண்டனையும் கிடைக்கும். அப்ப அல்லாஹ் என்ன சொல்றான், இவங்களை பார்த்து நீங்க ரொம்ப டென்ஷன் ஆகிக்காதீங்க. இவங்களால அல்லாஹ்வுக்கு எந்த தீங்கும் விளைச்சிட முடியாது. அவங்க போக்கிலே விட்டுருங்க. நான் ஏன் இவங்களை விட்டு வச்சிருக்கேன் அப்படின்னா, இன்னும் கொஞ்சம் பாவத்தை அதிகரிச்சிட்டு அப்போதான் அவங்களுக்கு என்ன ஆகும், அந்த நரகத்துடைய அந்த ஒஸ்ட் கிரேட்ல போய் அவங்கள போட முடியும். ஸோ அதனால நான் இவங்களை உயிரோட விட்டு வச்சிருக்கேன், நீங்க வேற எதுவும் கணக்கு போட்டுக்காதீங்க அப்படிங்கிற. எவர்கள் இறை நம்பிக்கைக்கு பதிலாக நிராகரிப்பை விலைக்கு வாங்கி கொண்டார்களோ அவர்களால் அல்லாஹ்வுக்கு எத்தகைய தீங்கையும் நிச்சயமாக ஏற்படுத்திட முடியாது. துன்புறுத்தும் வேதனை தான் அவர்களுக்கு தயார் செய்யப்பட்டுள்ளது. அப்போ யாரு வந்து இறை நிராகரிப்பை இறை நம்பிக்கைக்கு பதிலாக விலைக்கு வாங்கி கொண்டார்களோ, இப்போ இவங்க வந்து யார் அப்படின்னா முனாஃபிக்குகள். அவங்க ஈமான் கொண்டுட்டாங்க, இருந்தாலும் அவங்களுடைய அந்த சூழ்ச்சிகள் தந்திரங்கள்லாம் எப்படி இருக்கு. ரசூல்லா வந்து போட்டு கொடுக்க முடியுமா, ரசூல்லாவை எங்கேயாவது டேமேஜ் பண்ணிட முடியுமா? ஆனா இவங்க என்ன பண்ணுவாங்க, எதிரிகளுக்கு இங்க இருந்து செய்திகள் அனுப்புவாங்க. மதியம் தானே இருக்கான், ரசூல்லா போருக்கு தயாராகனா சொல்லிடுவோம், போருக்கு தயாராகிறாங்க, இத்தனை பேர் வராங்க அப்படிங்கும்போது எங்க போறோம். அதனாலதான் ரசூல்லா என்ன பண்ணுவாங்க, உள்டாவை சொல்லுவாங்க. கிழக்குக்கு போறோம்னா மேற்கு இந்த பக்கம் போக வேண்டியது வேலை இருக்கு அப்படிம்பாங்க. அப்புறம் படை எடுத்துட்டு இப்படி வரும்போது லாஸ்ட் மினிட்ல இப்படி போங்கம்பாங்க. மொத்தம் ரசூல்லா ஃபர்ஸ்ட் எந்த ஊருக்கு அட்டாக் பண்ண போறோம்னு சொல்ல மாட்டாங்க. இந்த ஊருக்கு போற எனக்கு தெரிஞ்சு ரசூல்லா சொல்லிட்டு போன ஒரே ஊர் பார்த்தீங்கன்னா தபுக் தான். தபுக்கு வந்து போக போறோம், எல்லாரும் தயாராகிக்கிங்க அப்படின்னு. மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா கிளம்புங்க, நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு வேலை இருக்கு, எடுக்கணும். என்னென்ன எடுக்கணும், ஆயுதம் எடுத்துங்க, ஒரு 30 நாளைக்கு சாப்பாடு எடுத்துங்க, அவ்வளவுதான். 30 நாளைக்கு சாப்பாடு எடுத்துங்க, இவ்வளவுதான் இன்ஃபர்மேஷன் கொடுப்பாங்க. கூடுதல் இன்ஃபர்மேஷன் சஹாபாக்களுக்கு தெரியும். ஆனா அந்த இன்னொரு கோர்ல இருக்கிற சஹாபாக்களுக்கு தெரியும். அலிகள் எனக்கு தெரியும், அபூபக்கர் எனக்கு தெரியும், உமர் எனக்கு தெரியும். இந்த 10 சொர்க்கவாசிகள் இருக்காங்களா அவங்களுக்கு ஃபுல் டீட்டெயில் தெரியும் எங்க போறாங்கன்ட்டு. அதனாலதான் ரசூல் என்ன பண்ணுவாங்க, எல்லாரையும் டோட்டலா இருக்கக்கூடிய அந்த சபையை கலைச்சிட்டு நைட்ல உட்காந்து தனியா ஒரு மசூரா நடத்துவாங்க. அந்த ரங்கமா அந்த மசூரா நடக்கும். அதுல அபூபக்கர், உமர் அலியானும், உஸ்மான் அலியானும், அலி அலியானும், இந்த மாதிரியான மெயின் சஹாபாக்கள் எல்லாருமே இருப்பாங்க. அப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஈமானை வித்துட்டாங்க இவங்க, ஈமான் கிடைச்சிருச்சு. ஆனா அவங்க என்ன பண்ணிட்டாங்க, அதுக்கு பதிலா அவங்க சைடே இவங்களுடைய எண்ணம் இருக்கு, அவங்களுக்கு எதிரிகளுக்கு உதவி செய்யறாங்க அப்படிங்கிற. இவ்வாறு அவர்களை நாம் உடனடியாக தண்டிக்காமல் விட்டு வைப்பது தங்களுக்கு நன்மையாகும் என நிராகரிப்பவர்கள் எண்ணிக்கொள்ள வேண்டாம். அவர்களை நாம் விட்டு வைப்பதெல்லாம் பாவ சுமையை அவர்கள் அதிகமாக்கி கொள்ளட்டும் என்பதற்காகத்தான். பின்னர் அவர்களுக்கு இழிவு மிக்க வேதனை இருக்கிறது. இப்போ இஸ்லாத்துக்கு எதிராக போய் நீங்க சண்டை போடுறவங்க எல்லாம் பாருங்க, பைடனுக்கு ஒரு 80 வயசு இருக்கும், என்ன 80க்கு மேல இருக்கும், 80 இருக்கும், அதுக்கு மேலேயே இருக்கும், புரியுதா? ஆனா நம்மளால இப்போ வேலை செய்யறவங்களாம் 45ல அவுட்டு, 29 அவுட்டு, 30ல புட்டுக்குது. அப்ப இவங்களெல்லாம் நீண்ட ஆயுள் கொடுக்குறான். ஒவ்வொருத்தரும் 100 வருஷம். இப்போ இந்த ராஸ்டால்டு 100 வயசு, அவங்க மிகப்பெரிய சைத்தானவன். இப்போதான் போன வாரம் செத்தான். அவனுக்கு வயசு எவ்வளோ, 100. எல்லாம் பிரிட்டிஷ் ராணி ஒன்று செத்துச்சு, அதுக்கு என்ன வயசு, மிகப்பெரிய வயசு. பல பேருடைய வைத்தறிச்சலை கொட்டிக்கிட்டு பல ஊர்களை கொள்ளையடிச்சு அவ்வளோ இது இருந்தது, நல்லா வாழ்ந்துட்டு தான் செத்துச்சு. அப்போ ஏன் எல்லாம் வாழ விட்டான்? ஏன்னா இப்போ 50 வருஷத்துக்கு இவர் செஞ்ச பாவத்துக்கு தண்டனை கொடுத்தா கொஞ்சம் கம்மியாக கொடுக்கணும். அதே ஒரு 100 வருஷத்துக்கு இவர் பாவம் செஞ்ச தண்டனை கொடுத்தா பல்கா கொடுக்கணும். நீ நிறைய செஞ்சுட்டு வா அப்படின்னு சொல்றான். நம்மளுக்கு என்ன தப்பு கணக்கு போடுறாங்க, நான் வந்து அல்லாஹ்வுக்கு வந்து இவ்வளோ இபாதத் செஞ்சேன், ஆனா அல்லாஹ் என்ன பண்றது இல்லை, நமக்கு செல்வத்தை கொடுக்கறது இல்லை, எங்க வீட்டுல நோய் நொடிகள் இருக்கு, எங்களுக்கு சிரமங்கள் இருக்கு, இந்த சிரமம் எல்லாம் வருது நமக்கு. அதுதான் அல்லாஹ் மக்பால் கூட அந்த ஷிக்வால வரக்கூடிய இதுல என்ன சொல்லுவாருன்னா, கிண்டலா ஒரு அது ஒரு மாதிரியா இருக்கும் ஷிக்வாங்கிறது. அதுல அவர் சொல்லுவாரு, ரஹமத் கிர்த்தி ஹேதோ அகையாருக்கே காஷா நம்ப. அதாவது உன்னுடைய அருள்னு விழுந்தா அது அதாவது அந்நியர்களுடைய தோட்டத்துல விழுகுது.
பர்க் கிருத்தி ஹே தோ பேச்சாரே முசல்மானும் பர் அடின்னு விழுந்தா இந்த அப்பாவி முஸ்லீம்களுக்கு மேலதான் விழுது. இன்னைக்கு எடுத்துங்க, காசால அடி வாங்குறோம், புரியுதா? காசால அடி வாங்குறோம், சிரியால அடி வாங்குறோம், ஈராக்ல வாங்கியாச்சு, அடுத்து இன்னும் வாங்க வேண்டிய செகண்ட் இன்ஸ்டால்மெண்ட் இன்னும் பாக்கி இருக்கு இந்த அரபு நாடுகள். அது பெரிய அல்லாஹ் என்ன சொல்றான், முதல்ல ஒரு குட்டி அசாப் கொடுக்கும், அதுக்கப்புறம் பெரிய அசாப் கொடுக்கும். யாருக்கு? இது அரபுகளுக்கும். குட்டி அசாப் வாங்கிட்டாங்க, இப்ப அடுத்தது ஒரு பெரிய அசாபு இவங்க மேல சாட்டி விடப்படும். ஸோ அல்லாஹ் வந்து இவங்களை குற்றம் செய்ய விடுறதே எதுக்கு அப்படின்னா இன்னும் நாசமா போங்கிறது. அதனால நம்ம என்ன நினைச்சிடக்கூடாது. அதுதான் நாத்தியர்கள் கேள்வி கேட்பாங்க, கடவுளை நம்பாத நாங்க நல்லா இருக்கோம், கடவுளை நம்புற நீங்க எப்படி சிரமப்படுறீங்க? இன்னைக்கு உங்களுக்கு தானே பிரச்சனை இருக்கு. அப்ப கடவுள் சக்தி வாய்ந்தவன் கேறீங்க, கடவுளுக்கு வந்து அநீதி செய்யறது பிடிக்கலன்னு சொல்றீங்க. அப்படி இருக்கும்போது அநீதியும் நடக்குது, உங்க கடவுளுக்கு சக்தியும் இருக்குங்கிற, அது ஏன் தடுக்கல? இங்க பிரச்சனை என்ன, தடுக்க சொல்லி ஒரு உம்மத்துக்கிட்ட பொறுப்பு கொடுக்கப்பட்டது, அந்த உம்மத்து இன்னைக்கு ஜகா வாங்கிடுச்சு. அதனால இன்னைக்கு அல்லாவுக்கு கெட்ட பேர் ஏற்படுத்தப்பட்டிருக்கு. அப்போ அதுல அடுத்த வசனத்துல அல்லாஹ் சொல்றான், இப்பொழுது நீங்கள் எந்த நிலையில் இருக்கிறீர்களோ அதே நிலையில் அல்லாஹ் இறை நம்பிக்கையாளரை ஒருபோதும் வைத்திருக்க மாட்டான். இப்ப இந்த தூய்மையானவர்களை தூய்மையற்றவர்களிடம் இருந்து வேறுபடுத்திய தீர்வான். இது ஒரு ஃபில்ட்ரேஷன் நான் பண்ணுவேன் அப்படிங்கிறான். எப்படி? நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய அந்த டீம்ல கிட்டத்தட்ட 1000 பேர் வந்தாங்க உஹதுக்கு. வந்துட்டு 300 பேர் என்ன பண்ணிட்டாங்க, பேக் அடிச்சிட்டாங்க. இதுல இன்னும் கொஞ்சம் சொச்சம் பேர் இதுல இருந்தாங்க. எதுல? உஹதுல அவங்க கலந்துக்கிட்டாங்க. ஆனாலும் அவங்களுக்கு கூலி கிடைக்காது, ஏன்னா அவங்க முனாஃபிக்கள். ஒரு பேட்ச் போயிருச்சு, அப்ப 300 பேர் எக்ஸ்போஸ் ஆயிட்டாங்க. இவங்க எல்லாரும் முனாஃபிக்குகள்ட்டு. அடுத்தது இவங்க மசோரால எல்லாம் இவங்களை வந்து என்ன பண்ண முடியாது, கூட்ட முடியாது. ஆனாலும் சில நயவஞ்சர்கள் இருந்தாங்க, அவங்க என்ன பண்ணாங்க, பின்னாடி புலம்ப ஆரம்பிச்சாங்க. என்ன அல்லாஹ்வுடைய ரசூல் பாரசீகமும் கிஸ்ராவுடைய சாவிகள் தரப்பட்டுச்சுங்கிறாங்க, செம்ம சுழு குழுது, சாதாரண அரபுகள்கிட்ட நம்மளால மோத முடியல, இது என்ன, இதெல்லாம் அவங்க வாயிலிருந்து வர வச்சாங்க. அப்ப இந்த இடத்துல இந்த ஃபில்ட்ரேஷன், இன்னைக்கு இப்போ உலகம் என்ன நடந்துட்டு இருக்கு, ஃபில்ட்ரேஷன் நடக்குது. இன்னைக்கு வந்து இஸ்ரேலை வச்சு ஒரு ஃபில்ட்ரேஷன் நடக்குது. அநியாயம் பண்றான், சாப்பாடு வாங்க போன அந்த குழந்தைகளை வந்து கொல்றான், என்ன அவ்வளவு அநியாயம் பண்றான். இது போர் விதிகளுக்கும் முரணானது, ஐநாவுடைய அந்த செக்யூரிட்டி கவுன்சில் இருக்கக்கூடிய அந்த விதிகளுக்கும் முரணானது, அது இல்லாம ஹியூமன் ரைட்ஸுக்கும் எதிரானது. ஆனா எல்லாரும் வேடிக்கை தான் பார்த்துட்டு இருக்காங்க, ஒன்னும் அவங்க என்ன பண்ணல, இது பண்ணல. இது யாரு அழுத்தம் கொடுத்துருக்கணும், முஸ்லிம் மன்னர்கள் கொடுத்துருக்கணும். யாருக்கு? இஸ்ரேலுக்கு உடனடியா போற நிறுத்திட்டு. ஆனா அவங்க என்ன பண்ணாங்க, அழுத்தமே கொடுக்கல. அவங்களுக்கு யார் அழுத்தம் கொடுத்துருக்கணும்? உலமாக்கள். அவங்க கிட்ட சம்பளம் வாங்கிட்டு அவங்களுக்கு கீழே வேலை செய்யறாங்கல்ல, அந்த உலமாக்கள் அவங்களுக்கு அழுத்தம் கொடுத்துரும், அவங்க கொடுக்கல. என்ன பண்றாங்க, திடீர்னு அவங்க தேவையில்லாத விஷயங்களின் பக்கம் மக்களை அப்படியே மெயின்டைன் பண்ணிடுறாங்க. அப்போ இப்போ ஒரு ஃபில்ட்ரேஷன் எல்லாம் பண்ணிட்டு இருக்கான். உதாரணத்துக்கு இப்போ ஆப்கானில் ஒரு ஃபில்ட்ரேஷன் நடந்தது. அது என்ன ஃபில்ட்ரேஷனு, அமெரிக்கா வந்துச்சு, வந்த உடனே எல்லாம் பெரிய பெரிய பில்டிங்கு, ஏர்போர்ட்ஸு, ரயில்வே ஸ்டேஷன்ஸு இதெல்லாமே கட்டினாங்க, வளர்ச்சி பாதையில் ஆப்கானை கொண்டு போனாங்க. அப்போ அந்த டைமில் என்ன பண்ணிட்டாங்க, டக்குன்ட்டு போய் எல்லாரும் அவங்களுடைய அரசு வேலைக்கு போயிட்டாங்க. அப்போ இது என்னது, மோசமானவங்களை காமிச்சிட்டாங்க. இப்போ எல்லாம் என்ன பண்ணா, வேற ஒரு இன்னொரு ஆட்சியை கொண்டு வந்து இப்போ ரீப்ளேஸ்மெண்ட் பண்ணிட்டேன். அது மாதிரி இன்னைக்கு உலகம் முழுக்கும் நடக்கும். இப்போ இன்னைக்கு பொறுத்த வரைக்கும் அல்லாஹ்வுடைய தீன ஆஸ் இட் இஸ் முழு மனித வாழ்விலையும் அப்ளிகேபிள் பண்ணணும்னு சொல்றது ரொம்ப 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 ஆபத்தான தாவா. இந்த தாவா வந்து இந்த தாவால் இருக்கிறவனா ஒவ்வொரு நாளும் என்ன வேணாலும் எதிர்பார்க்கலாம். இது என்ன நடக்குன்னு தெரியாது. நம்ம அல்லாஹ்வை சார்ந்து இருந்தோம்னா அல்லாஹ் நமக்கு அந்த ப்ரொடெக்ஷன் கொடுப்பான். மீறி ப்ரொடெக்ஷன் கொடுக்கல, அல்லாஹ் வந்து எடுத்துட்டான் அப்படின்னா அதுக்கும் நம்ம பயப்பட வேண்டியதில்லை. அப்போ இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணதுக்கு அப்புறம் தான் எப்பவுமே அல்லாஹ் என்ன பண்ணுவான், அதுக்கப்புறம் தான் அல்லாஹ் வந்து வெற்றியை கொடுப்பான். இல்லைன்னு வச்சுக்கோ, என்ன ஆயிரும், வெற்றி வந்து கொடுத்தா இந்த ஃபில்ட்ரேஷன் பண்ணாமலே வெற்றி கொடுத்தா என்ன ஆயிரும், அவங்க தப்பு எந்த தப்பு அந்த பழைய ஆள் பண்ணிட்டு இருந்தாலும் இப்போ புது ஆள் அதே தப்பு பண்ணுவோம். ஸோ அதனால அல்லாஹ் இதை வச்சிருக்கான். மேலும் மறைவானவற்றை உங்களுக்கு அறிவிப்பது அல்லாஹ்வின் நியதி அல்ல, எனினும் அவற்றை அறிவித்து கொடுப்பதற்காக தன்னுடைய தூதர்களில் தான் நாடுகின்றவர்களை அல்லாஹ் தேர்ந்தெடுக்கிறான். எனவே மறைவானவற்றில் அல்லாஹ்வையும் அவனுடைய தூதர்களையும் நம்புங்கள். நீங்கள் இறை நம்பிக்கை கொண்டு இறை எச்சத்தோடு வாழ்வீர்களாயின் உங்களுக்கு மகத்தான கூலி இருக்குது. அப்போ இந்த இடத்துல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த ஃபில்ட்ரேஷன் இருக்குல்ல, நல்லவங்களையும் அந்த நடிக்கிறவங்களையும் ஃபில்டர் பண்ணுவாங்கிறான். இந்த ஃபில்டர் எப்படி பண்ணுவான் அப்படின்னா,
அவங்களுடைய அந்த நேம் லிஸ்ட் வானத்திலேருந்து இறங்குமா? இறங்காது. இந்த மெத்தட்ல நான் பண்ண மாட்டேன். ஒரு சிச்சுவேஷன் கிரியேட் பண்ணுவேன், அந்த சிச்சுவேஷன்ல நீங்க ஃபில்டர் ஆயிடுவீங்க. ஒரு கடுமையான சுச்சுவேஷன் வரும். இப்போ உதாரணத்துக்கு பாலஸ்தீனில் இருக்கிற மக்கள் இருக்காங்க, அவங்கள முதல்ல இருந்து சொல்லிட்டே இருந்தாங்க நார்த் கசாலேருந்து இந்த பக்கம் வாங்கன்ட்டு. யாரும் வரல, செத்து தான் போனாங்களே தவிர யாரும் திரும்பி இந்த பக்கம் அதிகமாக வரல. இப்போ இன்னைக்கு வந்து அலெக்சால தொழுகை கூப்பிட்டுருக்காங்க. எவ்வளோ அச்சுறுத்தலான சூழ்நிலை. இப்போ இந்த இடத்துல தொழுகைக்கு போறான்ல, நம்ம தொழுகை வெறும் இபாதத்துக்கிறோம்ல, இந்த இடத்துல தொழுகைக்கு போறவன் தில்லு, புரியுதா? இந்த இடத்துல இன்னைக்கு தொழுகைக்கு போறவன் அவன் பெரிய வீரன், அவன் என்ன வந்தா கொல்லுவோன்னு சொல்றேன். இஸ்ரேலு அலெக்சாவுக்கு வந்தா போட்டு தள்ளிடுவேன் அப்படின்னு இருக்கான். ஆனா இவங்க என்ன பண்ண நடக்க போகுதுன்னு தெரியல. அது அல்லாஹ் பாதுகாக்கணும். அப்போ இதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, அந்த ஃபில்ட்ரேஷன், நல்லவங்க கெட்டவங்கள அந்த ஃபில்ட்ரேஷன் எல்லாம் எப்படி பண்ணுவான், சிச்சுவேஷன் அப்படி உருவாக்கிக்குவான். உடனே நம்மளுக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் வந்து ஒரு பொலிட்டிக்கல் இஸ்லாம பேசணும்னா என்ன பண்ணுவாங்க, ஓ வேண்டாம் அதெல்லாம் வேண்டாம். ஆலிம்களை நீ என்ன சொல்றேன், பாலிடிக்ஸ்ல ஒரு மேட்ரு இல்லை, சில கிறுக்குத்தனமான சில விளக்கங்கள். சமீபத்தில் ஒரு ஆலிம் வந்து இன்டர்வியூ கொடுக்குறாரு. அந்த இன்டர்வியூவில் அவர் சொல்றாரு, மனிதர்கள் எப்படி இருக்காங்களோ அவங்களுக்கு தகுந்த மாதிரி தான் ஆட்சியாளர்கள் வருவாங்க. அல்லாஹ் வந்து குர்ஆன்ல சொல்றான், யாருக்கு நாடுனானோ அவனுக்கு ஆட்சியை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற. இன்னைக்கு வந்து அல்லாஹ் விரும்பிதான் இவங்களுக்கு எல்லாம் ஆட்சியை கொடுத்துருக்கானா? நீங்களாம் நல்லவங்க சொக்கத்தங்கங்கள் இந்த உலகத்தை ஆளுங்கன்னு தான் ஆட்சி கொடுத்துருக்காங்க. இந்த அளவுக்கு தான் இவங்களுடைய புரிதல் இருக்கு. இதுக்காக 10 வருஷம் படிக்கிறாங்க, 5 வருஷம் படிக்கிறாங்க. குர்ஆன்ல இருந்து ஒரு கருத்தை கூட அவங்களால என்ன புரிஞ்சிக்க முடியாத அந்த சூழ்நிலையில அவங்க இருக்காங்க. அல்லாஹ் தனது அருளில் இருந்து தங்களுக்கு வழங்கியவற்றில் எவர்கள் கஞ்சத்தனம் புரிகின்றார்களோ அவர்கள் அதனை தமக்கு நல்லது என எண்ணிட வேண்டாம், மாறாக அது அவர்களுக்கு மிகவும் கெட்டதாகும். தமது கஞ்சத்தனத்தின் மூலம் அவர்கள் சேமித்து வைத்ததை எல்லாம் மறுமை நாளில் அவர்களின் கழுத்தில் விலங்காக பூட்டப்படும். வானங்களும் பூமியும் அல்லாஹ்வுக்கு உரித்தானவையாக இருக்கின்றன, மேலும் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கிறான். இது என்ன சிச்சுவேஷன்னா, உஹது போருக்கு வந்து பணம் ஃபண்டு கலெக்ட் பண்றாங்க. இந்த இடத்துல யார் யாரெல்லாம் ஃபண்டு தரணும், யூதர்களும் தரணும். ஏன்னா அதான் சொன்னேன்ல, ஜாயிண்ட் ஒப்பந்தம். அது கிட்டத்தட்ட இன்னைக்கு நேட்டோ இருக்கிற மாதிரி வச்சுங்க. பொதுவா எல்லாருமே தரணும், ஆளும் அனுப்பி வைக்கணும், பொருளாதாரத்தையும் கொடுக்கணும். இந்த நிறைய வாள் வாங்கணும், கேடயம் வாங்கணும், வில்லு வாங்கணும், இதுக்கெல்லாம் செலவும் இருக்கிறதுல இன்னைக்கும் வந்து அதிகமா செலவு. எல்லா நாடுகளும் எதுல பணம் அதிகமா ஒதுக்குறாங்க, ராணுவ பட்ஜெட்ல தான் அதிகமா ஒதுக்குறாங்க. ஒதுக்கிட்டே இருப்பாங்க. போன வருஷத்தை விட அட்வான்ஸா அடுத்த வருஷம் கொண்டு வந்துடும். நீ ஒன்று செய்வ, அது கவுண்டரா ஆப்புவோம், எதிரி செஞ்சிருவான். பெரும் செலவு இதுல தான் போகும். ஆனா பார்க்க போனா இது வீண் செலவு மாதிரி தெரியும். ஆனா இது பண்ணாதான் இந்த நாட்டையே காப்பாற்ற முடியும், வேற வழி இல்லை. அப்ப அந்த இதுல பாத்தீங்கன்னா அது மாதிரி ரசூல்லா அந்த இடத்துல கேட்கும் போது சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க, பெரிய செல்வந்தர்களா இருந்திருக்காங்க, ஆனா கொஞ்சமா கொடுத்துருக்காங்க. அப்ப அதுதான் அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த கஞ்சத்தனம் செஞ்சு உசார், அதாவது நாங்க விவரம் அந்த உசாரு பாரு என் உசாரா இருந்துட்டான். நம்மளால சொல்றது என்ன சொல்லுவாங்க, நம்மள தள்ளி விட்டானுங்க, அவன் உசாரா இருந்துட்டான், என்கிட்ட இருந்தது ஃபுல்லா பிடுங்கிட்டாங்க, அவங்ககிட்ட இருந்தது எடுக்கல. அப்போ அல்லாஹ் என்ன சொல்றான், இது நல்லதுக்குன்னு நினைச்சுக்காதீங்க. மறுமை நாள்ல இந்த செல்வம் என்ன ஆகும், அவனுடைய கழுத்துல ஒரு பாம்பு மாதிரி அது சுத்திக்கிட்டு அது நம்மளை கொத்திட்டே இருக்கு. நான் இது சொல்றது விசாரணையின் போது, அதுக்கப்புறம் அவன் நரகத்துக்கு போறது தனி விஷயம். பாம்பை சுத்தி அது தலையில வந்து இந்த சுச்சுவேஷன்ல உன்னால நினைச்சிருந்தா இவ்வளவு கொடுத்துருக்கலாம், ஆனா நீ இவ்வளவுதான் கொடுத்த, இந்த டைம் வந்து நீ இப்படி ஸ்பெண்ட் பண்ணிருக்கலாம், ஆனா நீ என்ன பண்ண, வேற எதுக்கு ஸ்பெண்ட் பண்ண. இது மாதிரி பயங்கரமான ஒரு இது வந்து அல்லாஹ் வந்து மாத்தி மாத்தி இது பண்ணிட்டு இருப்பான். அப்போ இதுல அல்லாஹ் என்ன சொல்றான், இந்த வானத்திலும் பூமியிலும் அல்லாஹ்வுக்கே உரித்தானவையாக இருக்கின்றன, மேலும் நீங்கள் செய்பவற்றை எல்லாம் அல்லாஹ் நன்கறிபவனாக இருக்கான். இன்னும் நான் வந்து உங்கள்கிட்ட காசு கேட்டு நான் வந்து ஃபண்ட் ரைஸ் பண்ணி இது பண்ணணும்லாம் அவசியமே இல்லை. என் நபிக்கு வந்து ஒரு மலையை வந்து தங்கமா ஆக்கி கொடுத்துட்டேன்னா அவர் உடைச்சு கொஞ்சம் கொஞ்சமா செலவு பண்ணிக்குவார். அதுவும் கேட்கப்பட்டது ரசூல்லாட்ட. ஒரு மலக்கு வந்து மலைகளுடைய மலக்கு வந்து சொல்றாரு, நீங்க சரின்னு சொன்னீங்கன்னா இந்த உஹது மலையை வந்து நான் வந்து தங்கமாக்கிறேன், மலையை வந்து தங்கமாக்கிடுறேன் சொல்லுங்க அப்படின்னா ரசூலா வேணாங்கிறாங்க. ஏன்னா இந்த ப்ராசஸ் வழியா தான் போகணும். இந்த இன்னைக்கு உலகம் வந்து எப்படி இயங்குதோ அதே ப்ராசஸ் மூலமா நம்மளும் போகணும். இன்னைக்கு எடுத்துக்கோ, நம்ம ஏன் இந்த உருப்படாம இருக்கோம், நம்ம வந்து மார்க்கத்துக்காக கான்ட்ரிபியூஷன் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப கம்மி. இதே அவங்க ஏன் மேல இருக்காங்க நமக்கு மேல, இந்த இந்துத்துவா பாசிச சக்திகள் அவ்வளவு கான்ட்ரிபியூஷன்.
செலவு பண்றோம், கை காசு போட்டு போறான், வாழ்க்கையை அர்ப்பணிக்கிறான், எல்லாமே பண்றான். அதனால அவன் நல்லா மேல வச்சிருக்கான். அல்லாஹ் வறியவன், நாங்கள் செல்வந்தர்கள் என்று கூறியவர்களின் சொல்லை நிச்சயமாக அல்லாஹ் கேட்டுக்கொண்டான். இவ்வாறு அவர்கள் கூறியதை நாம் பதிவு செய்கின்றோம். இதற்கு முன் தூதர்களை நியாயமின்றி அவர்கள் கொலை செய்து வந்ததும் செயலேட்டில் பதிக்கப்பட்டுள்ளது. மேலும் தீர்ப்பு கூறும் நேரம் வரும்போது நாம் அவர்களிடையே கூறுவோம், இதோ சொட்டு பசுக்கும் நரக வேதனையை இப்பொழுது சுவையுங்கள். அப்போ பணம் கேட்கும்போது என்ன சொல்றாங்க? அல்லாஹ் ரொம்ப கஷ்டத்துல இருக்கிறான், அதனால எங்ககிட்ட காசு கேட்கிறான். இவன் ரஹ்மான் ரஹீமா அனைத்துக்கும் வல்லமா இருந்தான். இங்க போருக்கு ஃபண்டு கலெக்ட் பண்றோம், இங்கே வசூல் பண்றீங்க. இது நக்கலா யார் சொல்ற? இது யூதர்கள். அதனாலதான் அல்லாஹ் சொல்றேன், இதுக்கு முன்னாடி நீங்க என்ன பண்ணீங்க? அவர்கள் கூறியதை நாம் பதிவு செய்யணும். நோட் பண்ணிட்டோம்பா, இந்த டைலாக் அடிச்சிருக்கியா? அவனை வருவில்லை என்கிட்ட, அப்போ பண்ணிட்டான். நீ பேசுனதை நான் நோட் பண்ணிட்டேன். இவர்கள் இவ்வாறு கூறியதை நாம் பதிவு செய்கின்றோம். இவங்களுடைய ஸ்டேட்மெண்ட் ரெக்கார்ட் பண்ணியாச்சு. மறுமையில அல்லாஹ்வுடைய அருளை எதிர்பார்த்து இவங்க வருவாங்களே, அப்போ இது போட்டு காட்டுவோம், ஏன்டா பேசுனீங்க அப்படின்ட்டு. அப்போ அல்லாஹ் அதான் சொல்றான், இந்த யூதர்களை தான் அது சொல்றேன். ஏன்னா நியாயமின்றி அவர்கள் கொலை செய்து வந்தது நபிமார்களை கொன்ன கூட்டம் யாரு? பனி இஸ்ராயீல்கள் தான். உங்களின் கைகள் சம்பாதித்ததுதான். நிச்சயமாக அல்லாஹ் தன்னுடைய அடிமைகள் மீது கொடுமையும் புரிபவன் அல்ல. எது சொல்றான்? இந்த பாவங்களின் காரணமாக நரகத்துடைய இந்த இதுல அவங்க தள்ளப்படுறாங்க. சுட்டுப்புசுக்கும் நரக வேதனையை இப்பொழுது சுவையுங்கள். அதாவது அல்லாஹ்வுடைய தீனுக்காக செலவு பண்ணாதவங்களை பார்த்து அல்லாஹ் சொல்றான். இப்போ இது அல்லாஹ் என்ன சொல்றான்? நீங்க சம்பாதிச்சது. இப்ப அல்லாஹ் பொறுத்த வரைக்கும் என்ன நினைச்சுக்கிறாங்க அப்படின்னா, நாடியவர்கள் மேல இவனே அருள் புரிஞ்சிருவான், நாடியவர்கள் மேல இவனே கோவப்படுவான். அப்படி நினைக்க மாட்டான். அப்படி எல்லாம் கிடையாது. இந்த உலகத்தில் நாம செய்கிற செயல்கள் இருக்குல்ல, அதை வச்சு அல்லாஹ் கால்குலேட் பண்ணுவோம். யாருக்கு மறுமை நாளில் யாருக்கு பரிசு தரணும், யாருக்கு நஷ்டம் தரணும், அது நம்மளால இது பண்ண முடியாது. திடீர் என்று வரும் நெருப்பு கரித்து விடுகின்ற வண்ணம் ஒரு குர்பானியை எங்கள் கண்ணெதிரே கொண்டு வரும் வரை எந்த ஒருவரையும் இறை தூதராக ஏற்றுக்கொள்ள வேண்டாம் என்று நிச்சயமாக அல்லாஹ் எங்களுக்கு கட்டளையிட்டுள்ளான். அவங்க என்ன சொல்றாங்க? குர்பானியை ரசூல்லா கொடுக்குறாங்க, ஆடு அறுக்கிறாங்க, மாடு அறுக்கிறாங்க. அதுக்கு அவங்களே என்ன பண்றாங்க? முஸ்லிம்களுக்கு பங்கு போட்டு மனிதர்களுக்கு கொடுத்துட்றாங்க. ஆனா பனி இஸ்ராயல்கள் குர்பானி ஒரு காலத்துல இருக்கும்போது எப்படி இருக்கும்? குர்பானி ஆடு அறுத்துட்டாங்கன்னா அந்த ஆடு நெருப்பு கரிச்சிடும். அது அல்லாஹ் கரிச்சிருச்சுன்னா அல்லாஹ் அங்கீகரிச்சிட்டான்னு அர்த்தம். நெருப்பு வரலைன்னு வச்சுக்கோ, அல்லாஹ் அங்கீகரிக்கலன்னு அர்த்தம். அது 5 மாயுதால ஆபில் காபில் ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய அந்த 2 மகன்கள் அவங்க குர்பானி கொடுப்பாங்க. ஒருத்தர் விவசாய நிலத்துல தன்னுடைய கதிர்களை கொண்டாந்து கொடுப்பாரு, இன்னொருத்தர் கால்நடை வளர்ப்பவர், அவர் கொண்டாந்து ஒரு ஆட்டை கொடுப்பாரு. அல்லாஹ் ஒருவருடைய அந்த குர்பானியை ஏத்துக்கிட்டு அந்த நெருப்பு அனுப்பும், இன்னொருத்தர் ஏற்கப்படாது. அதனால் அந்த சகோதரர் என்ன பண்ணுவார்? அந்த சகோதரரை கொன்னுருவார். இது முதல் கொலை ஃபர்ஸ்டில் நடக்குது. இப்போ அதே மாதிரி இவங்க என்ன சொல்றாங்க? ரசூல்லா மதீனாவுக்கு வந்த உடனே இந்த இவர் நபியே கிடையாது. நபின்னு எப்படி தெரியுமா? குர்பானி கொடுத்தா நெருப்பு சாப்பிடணுங்க. அப்படி நெருப்பு சாப்பிடாத ஆட்கள் மேல நாங்க ஈமான் கொள்ளக்கூடாதுன்னு எங்களுக்கு உத்தரவு போடப்பட்டிருக்குது. அதனால நாங்களா இவரை நிராகரிக்கல, எங்க வேதத்தின்படி நாங்க நிராகரிக்கிறோம் அப்படிம்பாங்க. இப்ப இன்னைக்கு இதே டயலாக் யார் அடிக்கிறா? இன்னைக்கு குர்ஆன் சுன்னானா எது ஆட்சியாளர்களுடைய தவறை சுட்டி காட்டக்கூடாது, பொது வெளியில பேசக்கூடாது. இதுதான் குர்ஆன் சுன்னாவுடைய போதனை, இது அஹ்லு சுன்னாவுடைய போதனை அப்படின்னு சொல்லிட்டு இந்த மன்னராட்சிக்கு வக்காலத்து வாங்கக்கூடிய அந்த ஏஜென்ட்டுகள் எல்லாம் போலி பிரச்சாரத்தை செஞ்சுட்டு இருக்காங்க. உங்களுடைய கூற்றுக்களை எல்லாம் பதிவு பண்ணி வச்சிருக்க, நீங்க மட்டும் யூடியூப்ல பதிவு பண்ணல, அதே அல்லாஹ் அவனும் அவனுடைய பதிவேட்டுல பதிவு பண்ணி வச்சிருக்கான். அப்போ ஒரு கட்டம் வரும்போது உங்களுக்கு தெரியும் யாரு என்ன போதனை எல்லாம் செஞ்சாங்கன்ட்டு. நிச்சயமாக எனக்கு முன்பு உங்களுடைய தூதர்கள் பலர் தெளிவான சான்றுகளுடனும் வந்திருந்தனர். ஏன் நீங்கள் அப்பொழுது குறிப்பிடுகின்ற சான்றினை கூட இப்பொழுது குறிப்பிடுகின்ற சான்றினை கூட அவர்கள் கொண்டு வந்தார்கள். இறை நம்பிக்கை கொள்வதற்கு இது ஒரு நிபந்தனையாக கூறுவதில் நீங்கள் உண்மையாளர்களாக இருந்தால் பிறகு அத்தகைய தூதர்களை ஏன் கொலை செய்தீர்கள்? இப்ப ரசூலா என்ன சொல்றாங்க? நெருப்பு வந்தாதான் நபின்னு சொல்றீங்களா? நீங்க உயிரோடு இருக்கும், அதாவது இதுக்கு முன்னாடி ஈசா நபிக்கு முன்னாடி எல்லா பனி இஸ்ராயேல் தூதர்களுக்கும் இந்த நெருப்பு அடையாளமா வந்துட்டு தானே இருந்துச்சு. அப்ப ஏன் நீங்க அவர் மேல நீ ஈமான் கொள்ளாம அவங்கள கொன்னீங்க? அதுக்கு பதில் சொல்லுங்க. என்கிட்ட நெருப்பு கேட்குறீங்கல்ல, அப்போ நெருப்புக்கு என்ன ரெஸ்பான்ஸ்? அப்ப இந்த நெருப்பு அல்லாஹ் ஏன் அனுப்புனா அப்படின்னா, அந்த குர்பானி ஏற்கப்பட்டுச்சா ஏற்கப்படாமல் நிராகரிக்கப்பட்டதா
இந்த ரெண்டுக்கு மட்டும்தான் அது அளவுகோலை தவிர அந்த நபி உண்மையாளரா பொய்யறாங்கிறதுக்கு இது அளவுகோல் கிடையாது. புரியுதா? இந்த குர்பானி மனப்பூர்வமா நீங்க செஞ்சது நான் மனப்பூர்வமா ஏத்துட்டேங்கிறது தான் அது அடையாளம். இப்படி குர்பானி கொடுக்கறவங்க அந்த மாதிரி நெருப்பு வந்து சாப்பிட்டாதான் ஒரு அந்த நபியை நாங்க நம்புவோம் அப்படின்னு நான் வேதத்துல எங்கேயுமே சொல்லல. இந்த மாதிரி இவங்க சொல்லாததுல இவங்க என்ன பண்றாங்க, இவங்களா வந்து பொய்யிட்டு கட்டுறாங்க அப்படிங்கிறாங்க. இப்போ இதுல பாத்தீங்கன்னா இதுல பைபிள்ல இந்த சில நபிமார்களை இவங்க நிராகரிச்சிருக்காங்க. 1ஆம் அரசர்கள் அப்படிங்கிற அந்த அத்தியாயம் பழைய ஏற்பாட்டுல ராஜாக்கள்னு வரும், அரசர்கள்னு வரும். 1ஆம் அரசர்கள்ல 18 - 22 வசனத்துல இது தொடர்ந்து பார்க்கும்போது இல்லியாசுன்னு அப்போ ஒரு நபி இருந்திருக்காரு. ஈலியாமாங்க அவங்க இதுல. அப்ப அந்த நபி என்ன பண்ணி இருந்திருக்காரு பாத்தீங்கன்னா, இவங்க வந்து என்ன ஒரு ஃபாலுங்கிற ஒரு கடவுளை வணங்கி இருக்காங்க. ஃபாலுங்கிற கடவுள் அந்த இதா நந்தி மாதிரி அது பால்ங்கிற நந்தி. அது பாத்தீங்கன்னா பால் யூடியூப்ல அடிச்சு கூகுள்ல அடிச்சு பாத்தீங்கன்னா தெரியும். அது வித்தியாசமான கடவுள். அது மறுபடியும் இப்ப வழங்கப்படுது. அந்த கடவுள் இப்போ வணங்கிட்டு இருக்காங்க நிறைய பேர். அதை பாலுங்கிறது அதுதான் நீ வந்து இலுமினாட்டி இவனுங்க எல்லாம் வந்து சிம்பிளா வச்சிருக்கிறாங்க. இந்த ஃபாலுங்கிற அந்த கடவுளை வந்து அவங்க வணங்க ஆரம்பிச்சிடுறாங்க. வணங்க ஆரம்பிக்கும்போது அந்த நபி சொல்றாரு இது தப்பு, இப்படிலாம் இருக்கக்கூடாது. நம்ம மன்னர் வந்து அதை வணங்கக்கூடியவர் தான். இஸ்ராயலுடைய மன்னர் இந்த பாலை வணங்கக்கூடியவர். அவர் மனைவியும் இதுல வந்து ஊறி தலைச்சவங்க. அப்போ இந்த இடத்துல அந்த 1ஆம் அரசர்கள் பைபிள்ல வருது 18 - 22 வசனம் வரைக்கும் பாத்தீங்கன்னா அதுல அவர் என்ன பண்றாருன்னா அந்த நபி வந்து சொல்றாரு இந்த கடவுள் வந்து போலியானது, இதுக்கு நாம வந்து ஒரு சேலஞ்சு வைப்போம். 2 மாடு அறுக்கலாம், நீங்க ஒரு மாடு அறுங்க, நான் ஒரு மாடு அறுக்கிறேன். யாரு குர்பானி ஏற்கப்பட்டதோ அவங்க தான் வின்னரு, அவங்க தான் உண்மையான கடவுளுடைய தூதர் அப்படின்னு ஒரு டெஸ்ட் வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி கேட்கறாங்க. மக்களும் என்ன பண்றாங்க, ஓகே வாங்க. அப்போ ஒரு மாடு அறுத்து அவன் முதல்ல அவங்க சொல்றாங்க நீங்க தானே மெஜாரிட்டி, டாஸ்க் போடல, நீங்க தானே மெஜாரிட்டி, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணுங்க, ஃபர்ஸ்ட் நீங்க பண்ணி காட்டுங்க அப்படிங்கிற. அவங்க முதல்ல என்ன பண்றாங்க, அது விறகு எடுத்துட்டு போறாங்க. அப்ப ஒரு கண்டிஷன் போறாங்க, விறகு நீங்க பத்த வைக்க கூடாது, நீங்க வந்து பத்த வச்சு விட்டீங்கன்னா அதுக்கப்புறம் வந்து வானத்துல இருந்து கரிச்சது அப்படிலாம் சொல்லக்கூடாது. விறகை நீங்க பத்த வைக்க கூடாது, வெறும் விறகு தான் வைக்கணும், நானும் வெறும் விறகு தான் வைப்பேன், நானும் பத்த வைக்க மாட்டேன் அப்படிங்கிறேன். சரின்னு சொல்லிட்டு இவனை என்ன பண்றாரு, இவர் கொண்டாந்து அவங்க முதல்ல போடுறாங்க, அறுத்து துண்டு துண்டா போட்டு ஃபால் நீ இதை எடுத்துக்கோ, ஃபால் நீ இதை எடுத்துக்கோ, ஃபால் நீ இதை எடுத்துக்கோங்கிறாங்க. கத்திட்டே இருக்காங்க. காலையில ஆரம்பிச்சு மத்தியானம் ஆயிடுச்சு, சாயந்தரம் வரைக்கும் அதை கத்திட்டே இருக்காங்க. அப்போ இவர் வந்து இலியாஸ் நபி என்ன சொல்றாரு, சத்தமா கத்துங்க, ஒருவேளை அது தூங்கிட்டு இருக்கும், ஒருவேளை அது எங்கேயாவது வெளியே பாத்ரூம் போயிருக்கும், ஒருவேளை வந்து அது வேற வேலையாவது எங்கேயாவது வெளியூர் போயிருக்கும், நல்லா சவுண்ட் விடுங்கிறாங்க. இவங்க கத்தி 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 அதுவும் நெஞ்சா அடிச்சுக்கிறாங்க. கடவுளே வா அப்படின்ற ரத்தம் வந்துருது. அந்த கத்தி அடிச்சு ரத்தம் இவ்வளவு ஆகி போச்சு, ஒண்ணுமே நடக்கல, நைட் ஆயிடுது. அப்ப அடுத்த நாள் இவர் என்ன பண்றாரு, இவருடைய அந்த மாட்டை எடுத்துட்டு வர்றாரு. அதை எடுத்துட்டு வந்து ஒரு தொட்டி மாதிரி ஒண்ணு கட்டி, அந்த பலிபீடம் ஒண்ணு கட்டி அதை வச்சு பக்கத்துல ஒரு ஓடை மாதிரி செஞ்சு எல்லாம் பண்ணி கொண்டாந்து முதல்ல விறகு வைக்கிறாங்க. விறகு வச்சு கறியும் வச்சிடுறாங்க. வச்சதுக்கு அப்புறம் சொல்றாரு தண்ணி ஊத்துங்க, எதுல இந்த விறகுல தண்ணி ஊத்துங்க அப்படிங்கிறாங்க. கொண்டாந்து ஒரு வாட்டி ஊத்துறாங்க, இன்னொரு வாட்டி ஊத்துங்கிறாங்க, இன்னொரு வாட்டியும் ஊத்துறாங்க, இன்னொரு வாட்டியும் ஊதுங்க, இன்னொரு வாட்டியும். தண்ணியில நனைஞ்சிட்டு இருக்கு அது ஃபுல்லா விறகு. அவரு காஞ்ச விறகு அவங்க வச்சாங்க, இவர் என்ன பண்றாரு, நனைஞ்ச விறகு வச்சாரு. நனைஞ்சது மட்டும் இல்ல, தேங்கி இருக்கு அந்த தண்ணி, அது வந்து பெரிய ஒரு ஓடை மாதிரியும் தேங்கி இருக்கு. இப்ப வந்து அவர் சொல்றாரு, யா அல்லாஹ் நீதான் உண்மையான கடவுளுங்கிறது இந்த மக்களுக்கு காட்டு அப்படின்னோன்னா வானத்திலிருந்து ஒரு நெருப்பு வருது, அப்படியே வந்து அது எல்லாத்தையும் எரிச்சிருது, அந்த தண்ணியவே ட்ரை பண்ணிடுது, அங்க இருந்த அந்த தண்ணியை வந்து ட்ரை பண்ணி விட்டுருது. அதுக்கப்புறம் என்ன பண்ணாங்க, உடனே வந்து ஈமான் கொண்டாங்க மக்கள். அப்புறம் என்ன நடந்துருச்சு, அந்த ராஜாவுடைய பொண்டாட்டி இவங்களை வந்து இவர் வந்து ஃபாலை வந்து இழிவுபடுத்திட்டாரு, அதனால இவர் கொன்றுங்க அப்படின்னு சொல்லி ராஜாவுடைய மனைவி சொல்றாங்க. இவர் என்ன பண்றாரு, அங்க இருந்து தப்பிச்சு இதுக்கு போயிட்டாரு, பாலைவன பகுதியில போய் அங்க போய் நான் அடைக்கலம் போய்க்கிறேன் அப்படின்னு போறேன். அப்ப இவங்களுடைய அந்த இது பாத்தி எப்படி இருக்கு, சொல்றது இவங்க வந்து நெருப்பு வந்தா தான் நபியை ஏற்பான்ட்டு. அப்ப நெருப்பு வந்த நபியை ஏன்டா அங்க போட்டு துரத்துனீங்க எல்லாம் கேட்கறேன். இது வந்து சும்மா நீங்க சொல்ற டாவு சரிதான், அதுதான் சொல்லுவாங்க. நிச்சயமாக எனக்கு முன்பு உங்களுடைய தூதர்கள் பலர் தெளிவான சான்றுகளுடன் வந்திருந்தனர்,
இதோ இப்பொழுது நீங்கள் குறிப்பிடுகின்ற இந்த சான்று, இந்த நெருப்புடைய சான்று, அதை கூட கொண்டு வந்திருந்தேன். இப்ப இன்னைக்கும் நம்ம பைபிள்ல பார்க்க முடியுது. அந்த நெருப்பு வந்தது, சாப்பிட்டது, அது அவங்க ரிப்ளை என்ன கிடைச்சது? மரண தண்டனையுடைய வார்னிங். இதுதான் அவங்க இப்ப சும்மா உங்கள்கிட்ட உங்களை வரம்பு நோண்டுக்குன்னு உரண்டை இழுக்கிறதுக்காகவே இவங்க என்ன பண்றாங்க? நெருப்பு வரலைங்க, நெருப்பு வராத ஆள்லாம் நபியா அப்படிங்கிற மாதிரி இப்போ டாவு போடுறாங்க. முகம்மதை இப்போது அவர்கள் உம்மை பொய்யர் என கூறுகின்றார்கள். ஆனால் உமக்கு முன் தெல்ல தெளிவான சான்றுகளையும் ஆகமங்களையும் ஒளியூட்டும் வேதங்களையும் கொண்டு வந்த தூதர்களில் பலரும் பொய்யர்கள் என கூறப்பட்டனர். இப்போ இவங்க சொல்றதை வச்சு நீங்க மைண்ட் பண்ணிக்காதீங்க. இவனுங்களுக்கு பொழப்பே இதுதான். இதுக்கு முன்னாடி எத்தனை நபிமார்கள் எத்தனை ரசூல் அனுப்புனாலும் இவங்க நிராகரிச்சு தான் இருப்பாங்க. ஆக ஒவ்வொரு மனிதனும் மரணத்தை சுவைக்க வேண்டியவனாக இருக்கின்றான். நீங்கள் அனைவரும் உங்களுடைய கூலியை மறுமை நாள் அன்றுதான் முழுமையாக பெறுவீர்கள். எவன் நரக நெருப்பிலிருந்து காப்பாற்றப்பட்டு சுவனத்தில் நுழைவிக்கப்படுகின்றானோ அவனே உண்மையில் வெற்றி பெற்றவன் ஆவான். இவ்வுலக வாழ்வென்பது ஏமாற்றக்கூடிய அற்பமான இன்பமே என்று வேறில்லை. அதெல்லாம் என்ன சொல்றான்? இந்த துனியாவை அளவுகோலா வச்சு நாங்க செயல்படக்கூடாது, நீங்களும் செயல்படாதீங்க அல்லாஹ் சொல்றான். நானும் அதை மைண்ட்ல வைக்கிறது இல்லை. இன்னைக்கு நாம உலகத்துல என்ன நினைக்கிறோம்? அல்லாவுக்கு யார் ரொம்ப பிடிச்சவங்க அப்படின்னா மிகப்பெரிய கோயிசர், இந்த மாதிரி 1000 கோடி ரூபாய் சொத்து வச்சிருக்காரு. இவர் யாரு? அல்லாஹ் இவர் தேர்வு செஞ்சிருக்கான், அதனாலதான் பணம் கொடுத்துருக்கான் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். இந்த அளவுகோல் நம்ம வைக்கவே கூடாது. இப்ப சில பேர் என்ன பண்றாங்க? தொழுவாங்க, தப்லீக்ல நல்லா தொழுவாங்க, ஈடுபாடு இருக்கும், எல்லாம் இருக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா பிசினஸ் லாஸ் ஆயிரும், வீட்டில் ஒரு 2 மவுத் விழுந்துரும். உடனே பார்த்தீங்கன்னா தாடியெல்லாம் சேவ் பண்ணிட்டு அடுத்த நாள் பார்த்தீங்கன்னா தொழில் இல்லாமல் சுத்திட்டு இருப்பாரு. என்னையா சேவ் பண்ண? இவ்வளோ தொழுது அல்ல எனக்கு என்ன கொடுத்தாங்க? இது இன்னைக்கு முஸ்லிம்கள் வாயில பரவலாக வருது. இனி நான் அந்த கடவுளை வணங்க மாட்டேன். இனி நான் என்ன பண்ணிடுவேன்? வேற கடவுளை வணங்க போறேன். நான் முருதான். இப்ப இன்னைக்கு ஒரு குரூப்பே தெரியுது, எக்ஸ் முஸ்லீம். என்னடா அல்லாவுக்கு வணங்க மாட்டோம்? நீ ஆல்ரெடியே முஸ்லீம் இல்ல, அதைவே நம்ம ஏத்துக்கிறது. பிறவி இஸ்லாத்தை நம்ம அது ஒரு பொருட்டாக நினைக்கிறது இல்ல. நீ ஆல்ரெடி அல்லாவுடைய பார்வையில முஸ்லீம் இல்ல. இதுல நீ 2வது வாட்டி இஸ்லாத்தை விட்டுருக்கா, நீ பெருசா போட்டு அதை நினைச்சுக்க வேண்டாம். அதுதான் அல்லாஹ் சொல்றான். துனியாவுடைய பதவிகள், வசதி வாய்ப்புகள், இது எதுவும் நியாமத்து கிடையாது. புரியுதா? இப்ப இந்த உலகத்துல நமக்கு கிடைக்கப்படுறது எதுவுமே அருட்கொடை கிடையாது. எல்லாமே எக்ஸாமுக்கான கொஸ்டின் தான். சொந்த வீடு கொடுத்தானா? அல்லாஹ் உங்க மேல சந்தோஷப்பட்டு கொடுத்தானா? இதுக்கு மேல எல்லாம் ஏன் எல்லாத்துக்குமே சோதனை இருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சாப்பிட்றாங்க, ஒரு சாப்பாடு எடுத்து அந்த கவலையை எடுத்துட்டு சொல்லுவாங்க. இந்த ஒரு முட்டி சாப்பாடு எடுத்துட்டு ரசூலுல்லாஹ் சொல்லுவாங்க, இந்த ஒரு கை சாப்பாட்டுக்கு கூட நான் அல்லாஹ்ட்ட பதில் சொல்லணும். இதை நீ சாப்பிட்டு இல்லை என்ன பண்ண அப்படிங்க, நான் இது கொடுத்தால இதுக்கு பதிலாக நீ என்ன பண்ண, அல்லாஹ்ட்ட நம்ம பதில் சொல்லணும். இன்னைக்கு நம்ம ஆளுங்க என்ன நினைச்சுக்கிறாங்க? இந்த துனியாவுடைய அளவுகோல்களை வச்சே என்ன பண்றாங்க? எல்லாத்தையுமே கணக்கு போடுறாங்க. அதனால என்ன சொல்றாங்க? நான் தன்னை அல்லாஹ் நல்லா வச்சுக்கிறான்னு பெருமையாகவும் சொல்லுவாங்க. நான் ஒன்று சொன்னேன்னு வச்சுங்களா, அல்லாஹ் அப்படியே நடத்தி காட்டிடும். எனக்கும் அல்லாஹ்வுக்கு உள்ள ரிலேஷன்ஷிப் ரொம்ப ஸ்ட்ராங் அப்படிமா. இது இல்லை, பார்த்தா வாழ்க்கையில இஸ்லாமே இருக்காது. அவங்க பார்த்தீங்கன்னா வேற மாதிரி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி இருக்கும். இப்போ இதுல அல்லாஹ் சொல்றான், முஸ்லிம்களே, உங்கள் உடைமைகளிலும் உயிர்களிலும் நீங்கள் நிச்சயமாக சோதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு முன் வேதம் அருளப்பட்டவர்களிடம் இருந்தும் இணை வைப்பவர்களிடம் இருந்தும் அதிகமான வேதனை தரும் பல வார்த்தைகளை நிச்சயமாக நீங்கள் கேட்பீர்கள். இத்தகைய நிலைமைகளில் நீங்கள் பொறுமையையும் இறையச்சத்தையும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால் நிச்சயமாக அது ஊக்கமுடைய செயலாக இருக்கும். இப்ப அல்லாஹ் என்ன வாக்குறுதி கொடுத்திருக்கான்? என்னை வணங்க ஆரம்பிச்சீங்கன்னா உங்களுக்கு கவலையே வராது, உங்க வீட்டுல சாவே விழுவாது, உங்கள யாருக்குமே குறைபாடு இருக்கிற குழந்தைகள் பிறக்காது. இப்படி எங்கேயுமே வாக்குறுதி கொடுக்க. அல்லாஹ் என்ன சொல்றான்? என் பாதையில வந்தீங்கன்னா உங்களுக்கு சோதனை தான் வரும். என்ன மாதிரி சோதனை? உடைமைகள், பொருளாதார ரீதியாக சோதிக்கணும். பள்ளிவாசல் கட்டணும் அல்லது ஏதோ நல்ல காரியம் செய்யணும்னு நினைப்பீங்க, ஆனா ஃபண்டு கலெக்ட் ஆகாது. நம்ம என்ன பண்ணோம்? உனக்காக நான் பாட்டுக்கு திருவாழ்ந்துட்டு இருக்கேன், நீ காசே தர மாட்டேங்க. அவன் வேலைக்காரன் இல்லை, அவன் இஷ்டம். எப்போ தரணும்னு நினைக்கிறான்னா தருவான், தரக்கூடாது முடிவு பண்ணிட்டானா தரமாட்டான். பள்ளிவாசல் கிடைச்சா பள்ளிவாசல்ல தாவா செய்யணும், வீடு கிடைச்சா வீட்டுல தாவா செய்யணும், ரோடு கிடைச்சா ரோட்ல தாவா செய்யணும். புரியுதா? வாயில பேச முடிஞ்சா வாயில தாவா செய்யணும், முடியாத பட்சத்துல கையில தாவா செய்யணும்.
எதுலையாவது இருக்கணும், மொத்தத்தில் அல்லாஹ்வுடைய பாதையில வேலை செஞ்சுட்டு இருக்கணும். இதுதான் அல்லாஹ் சொல்றான். இந்த சோதனையை பார்த்துலாம் நீங்க பயப்படக்கூடாது. நம்ம பேசுற இந்த டாபிக்ஸ்னால நமக்கு வந்து 5 அச்சுறுத்தல் வந்துடும், இந்த அச்சுறுத்தல் ஒன்றும் இல்லை, நம்ம கொள்கையை எடுத்து வைக்கிறோம், அவ்வளோதான். நம்ம என்ன வன்முறை இல்லாமல் வன்முறை இல்லாமல் இன்னைக்கு ஜனநாயக முறைப்படி, ஜனநாயகத்துடைய பல ஆங்கிள் இருக்கு, அதுல ஒரு சில ஆங்கிள் வந்து இஸ்லாம் வந்து ஆதரிக்குது. அதாவது மனிதர்களுக்கு பேச்சுரிமை இருக்கணும், அது யாரை வேணாலும் அவங்க வந்து கொஸ்டின் கேட்கலாம், யாரும் யாருக்கும் மேல கிடையாது. இன்னைக்கு வந்து ஒரு நீதிபதி இருக்காரு, அப்ப என்ன சொல்றாங்க, அரசை வந்து இப்போ விமர்சிக்கிறது ஒரு குற்றம் இல்லை. இப்போ நீங்க ஒரு கிளிப் கூட அனுப்பிச்சிங்க, அந்த கிளிப்பை இப்போ வந்து கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு, அரசாங்கத்தை நீங்க தாராளமா விமர்சிக்கலாம், அரசுங்கிறது ஒன்றும் வானத்திலிருந்து வந்தது கிடையாது, இங்க இருக்கிற ஆட்கள் தான், அவங்களுடைய ஸ்ட்ராட்டஜி நீங்க தவறுன்னு சொல்லலாம். அப்போ சொல்லும் போது என்ன நடக்கும், அரசாங்கம் பவர் வச்சிருக்காங்கல்ல, நீ பேசுற அதை நிறைய பேர் கேட்கறாங்கன்னா என்ன பண்ணுவாங்க, ஜெயிலில் கொண்டு போய் போடுவாங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், ஜெயிலேருந்து வந்ததுக்கு அப்புறம் கடந்த காலங்களில் நான் பேசினது எல்லாமே தப்புங்க, இப்போதாங்க நான் உண்மையை விளங்கினேன், அறிவு கண்ணு திறக்கலை, இப்போதான் மூடி இருக்குங்க கண்ணு, அப்போ திறந்து இருந்துச்சு. இப்போ இந்த அச்சுறுத்தலுக்கெல்லாம் பயப்படக்கூடாது. ஒரு மூமினா இருக்காங்க, ஏன் மறுமை வாழ்க்கை இருக்குல்ல, நீ ஏன் பயப்படுற, அதான் நல்லா சொல்றேன், இந்த வாழ்க்கை ஒரு மேட்டர் கிடையாதுன்ட்டு. அப்போ உடல் சார்ந்த சிரமங்களும் வரும், நோய் வரும், என்ன வேணாலும் வரும். நம்ம நினைச்சுவோம் நம்ம தீனுடைய வேலை செய்யறோம், நமக்கு எப்படி நோய் வரலாம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. நம்ம இவ்வளோ அல்லாவுக்காக செய்கிறோம், அவன் வந்து நம்ம மூலமா இந்த பெரிய ஒரு மாற்றமாக நடந்திருக்கு, எனக்கு போய் தலைவலி வரலாமா, ரசூலுல்லாஹ்வுக்கே தலைவலி வரும், அதுவும் வந்தாருன்னா 3 நாளைக்கு இருக்குமா, போகாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு தலைவலி வந்தா 3 நாள் போகாது. நமக்கு சொல்றாங்க இல்லையா ரசூலுல்லாஹ், இந்த சூரா ஓதுங்க ஷிஃபா நடக்கும் அப்படின்ட்டு. ஒரு ரசூலுல்லாஹ் எவ்வளோ சூப்பராக ஓதி இருப்பாங்க அந்த துவாக்கள்லாம். 3 நாள் எல்லாம் அந்த டைம் ஃபிக்ஸ் பண்ணி அதுக்கப்புறம் தானே ஷிஃபா கொடுக்குறான். பொறுமை, அதான் சொல்றான்ல, பொறுமையா இருக்கணும். ஏன் இஷ்டம், எப்போ வெற்றி கொடுக்கணும், எப்போ வெற்றி தரக்கூடாது, என்ன உன் சூழ்நிலை எப்படி நல்லா இது பண்ணணும், அதெல்லாம் கிடையாது. அல்ல எல்லாத்தையுமே டெஸ்ட் வைப்பான். யார்கிட்ட நம்ம வந்து ஏச்சு பேச்சு வரும் அப்படின்னா, வேதத்தை நம்புபவர்களிடம் இருந்து, அதாவது நம்ம கொள்கையில், அதாவது இப்ப வேதத்தை நம்புவவங்களாம் இன்னைக்கு யாரு, முஸ்லிம்கள், கிறிஸ்தவர்கள், யூதர்கள். அப்ப முஸ்லிம்களே என்ன பண்றாங்க, இன்னைக்கு நம்ம வைக்கக்கூடிய, அதாவது குரான் பேசக்கூடிய ஒரிஜினலான இஸ்லாமை கொண்டு போய் நம்ம மக்கள் மத்தியில பிரசன்ட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க, அவங்களே நம்மளை வழிகேடுங்கிறாங்க, இவனுடைய இது பேச்சு கேட்காதீங்கன்றாங்க. நம்ம என்ன சொல்லிட்டோம், அதுல யாருக்காவது மாற்று கருத்து இருக்கா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையோட ஒப்பிட்டு பாருங்க, அதுல குர்ஆனையும் ரசூலுல்லாஹ்வுடைய சீரத்தையும் ஒப்பிட்டு பாருங்க, ரெண்டும் மேட்ச் ஆகுதா இல்லையா, அதுதானே நாமளும் சொல்றோம். அதெல்லாம் கிடையாது. இப்ப இவங்க என்ன பண்ணுவாங்க, கண்டபடி பேசுவாங்க. ஏன்னா இவங்களுக்கு அந்த அநியாயக்காரர்களுடன் உள்ள தொடர்பு இருக்கு. இவங்க ஒவ்வொரு, இப்ப இந்த ஒரு மதரசா இருக்கு, ஒரு ஸ்கூல் இருக்கு, ஒரு இது இருக்கு, ஒரு ஜமாத் இருக்குன்னா கம்பல்சரி அவங்க அந்த அரசியல் கட்சிகளோட அண்டர் கிரவுண்ட்ல தொடர்புல இருப்பாங்க. அவங்களுக்கு வந்து அஜெண்டா வந்து கொடுத்துருப்பாங்க, அவங்க இது நீங்க சொல்லணும் அப்படின்னு, அதன்படிதான் அவங்க செயல்படுறாங்க, நல்லா அப்பட்டமா தெரியும். புரியுதா? அதனால இந்த திட்டு வாங்குச்சுன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, இந்த மாதிரி திட்டுறாங்க, பிடிக்கிறாங்க, விமர்சனம் பண்றாங்க, பொதுவா மனசு வந்து நமக்கு சங்கடம் தான் போடும். ஆனா அல்லாஹ்வுடைய பாதையில செய்யும் போது சந்தோஷம் தான் ஆகும். அப்ப அந்த இடத்துல என்ன சொல்றான், நீங்கள் பொறுமையையும் இறையச்சத்தையும் கொண்ட நடத்தையை வலுவாக கடைபிடித்தால், சபர் இருக்கணும், அர்ஜென்ட் படக்கூடாது. உடனே எல்லாம் அல்லாஹ் வந்து உங்களுக்கு உதவி செய்ய மாட்டான். சோதனை, இப்ப ரசூலுல்லாஹ்வுக்கு வந்து இந்த ஒட்டக குரல் தூக்கி போடுறாங்க, போடும்போது ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, யா அல்லாஹ் உத்பாவை பார்த்துக்கோ, ஷைபாவை பார்த்துக்கோ, அபூஜையில பார்த்துக்கோ, அவங்களுக்கு எதிராக துவா செய்யறாங்க. அதே எப்போ வந்து அல்லாஹ் வந்து அந்த துவாவை அங்கீகரிக்கிறான், பத்ரு பொருள் அங்கீகரிக்கிறான். கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் ஆயிடுச்சு. ரசூலுல்லாஹ்வை அடிச்சவங்க, துன்புறுத்தவனுக்கு அல்லாஹ் பனிஷ்மெண்ட் கொடுக்கறது எவ்வளவு டைம் எடுத்துக்கிட்டான், 8 வருஷம் ஆயிடுச்சு. நம்ம என்ன பண்ணுவோம், பக்கத்து வீட்டுக்காரன் ஏதாவது தப்பு பண்ணிடுவான், நாளைக்கே அவனுக்கு வந்து ஏதாவது ஆயிரணும்னு ஏதோன்னு சொல்லுவான், அவன் பார்த்தீங்கன்னா நாளைக்கே அவன் புதுக்காரன் வாங்கிட்டு வந்துருப்பான். நமக்கு என்ன ஆயிரும், அடிச்சு இப்படி கஷ்டப்பட்டு நான் துவா செஞ்ச நைட்டு தஹஜ்ஜுத் வேஸ்டா அப்படின்னு நம்ம உலக கால்குலேஷனே போட்டுட்டு இருக்கோம், இன்னும் மேலே போயிட்டு இருக்கோம். அப்போ வீடு காலி பண்ணிட்டு போவான், நம்ம உட்காந்து என்ன அவ்வளோதானே அப்படின்னு, இல்லை சொந்தமாக கட்டிட்டேன் அங்கே போகிறேன், அச்சையோ சொந்தமாக கட்டிட்டியா, அந்த வயிற்றெரிச்சல். இது மாதிரி நாம் என்ன நினைக்கிறோம், அப்படிலாம் நினைக்கக்கூடாது. முதல்ல நம்ம முஸ்லிம்கள்ல அதிகமானவர்
அல்லாஹ்வுடைய பாதையில துன்புறுத்தப்படலை. அவங்க இருக்கிறதே ஆல்ரெடி நிறைய பேர் என்ன பண்றாங்க, சைத்தானுடைய பாதையில தான் இருக்காங்க. அது இருந்தாலும் சில விஷயங்கள் வந்து அல்லாஹ் அவங்களுக்கு வந்து இந்த சோதனைகள் வருது. வேதம் அருளப்பட்டவர்களிடம் வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிட வேண்டும், அவற்றை மறைத்து வைக்க கூடாது என்று அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் அவர்களுக்கு நினைவூட்டுவீர்கள். அல்லாஹ் என்ன சொல்றான், பனி இஸ்ரவேல்கள்கிட்ட வாக்குறுதி வாங்கியிருக்கான். என்னன்னு, வேதத்தை நீங்க படிச்சுட்டு நல்ல பாக்ஸா போட்டு மூடி வச்சிருங்க. இதா என்ன சொன்ன, வேதம் வந்து மக்கள் மத்தியில பப்ளிஷ் பண்ணணும். அல்லாஹ் என்னென்னலாம் இந்த மனிதர்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்கிறது எல்லாமே மக்களுக்கு தெளிவுபடுத்தணும். இந்த வேலை செய்யறதுக்காக தான் நாங்க வந்து இந்த சேனல் ஆரம்பிச்சது. எதுக்கு, யூடியூப் சூப்பர் முஸ்லீம் இதுக்காக தான். ஏன், அல்லாஹ்வுடைய தீனை வந்து நிறைய பேர் இன்னைக்கு எடுத்து வைக்கிறது இல்லை. ஏன்னா அதை பத்தி அவங்களுக்கு நாலேஜ் இல்லை. சில பேர் உலமாக்களுக்கு தான் நாலேஜ் இருக்கு. இப்ப இன்னைக்கு சவுதியில வந்து ஒரு 4000 உலமாக்கள் ஜெயில இருக்காங்க. அந்த உலமாக்களுக்கு தான் தீனுடைய சரியான புரிதல் இருக்கு. இன்னைக்கு வந்து இந்த சுதேஷ் இந்த மாதிரியான ஆட்கள்லாம் பார்த்தீங்கன்னா இவங்க வந்து ஒரு மன்னருக்கு ஜாலரா அடிப்பாங்க. அவங்க உட்காந்துட்டு இருக்கிற ஸ்டேஜுக்கு பின்னாடியே 3 போட்டோ இருக்கும். மன்னர், அவருடைய மகன். அதுதான் முக்கரோல் கொள்கை மாதிரி, பிதா சுதன் பரிசுத்தாவி, இந்த 3மே இருக்கும். ஆனா என்ன சொல்லுவாங்க, உருவப்படம் ஃபத்வா கேளேன், உருவப்படம் கரெக்டா தப்பு, மாட்டி வைக்கலாமா கூடாதா, பின்னாடி இருக்கிறது என்ன, டேய் அவனை தூக்கிட்டு போ, இதான் பதில், அவனை தூக்கிட்டு போ. ஒவ்வொரு ரோட்லயும் ஒரு ரோட்லயும் ஒவ்வொரு சவுதியில போனா என்ன தனியார் லாட்ஜ் இருக்கும். இங்க ஒட்டி இருப்பாங்கல்ல பெருசா போஸ்டர், ராம்கோ சிமெண்ட், பூமக்ஸ் பனியன்கள், அது மாதிரி பார்த்தோன்னா எல்லா இடத்துலயும் பார்த்தோன்னா 3 ஓவியம் வரைஞ்சி வச்சிருக்கும். அப்பா, பையன், அவரோட பையன், இதை வச்சிருப்பாங்க. இதெல்லாம் வந்து இது வந்து சரியான இது கிடையாது. அப்போ வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்பிட வேண்டும், அவற்றை மறைத்து வைக்கக்கூடாது என அல்லாஹ் வாக்குறுதி வாங்கியதை நீர் நினைவிட்டுகிறாக. எனினும் அவர்கள் வேதத்தை தம் முதுகுக்கு பின்னே எரிந்து விட்டார்கள், மேலும் அதனை அற்ப ஆதாயத்திற்காக விற்று விட்டார்கள். அவர்களுடைய கொடுக்கல் வாங்கல் எத்தனை தரம் கெட்டது. அப்போ ஒரு ஆலிம் இருக்கிறாருன்னு வச்சுங்க, அவர் அரபியில படிக்கிறார், அவருக்கு கிராமர் நல்லா தெரியும், அவருக்கு வந்து முன்னாடி சென்ற அந்த உலமாக்களுடைய பயம் எல்லாருடைய தாவமும் அவருக்கு நல்லா தெரியும். இவர் அவ்வளோ கத்துக்கிட்டு இந்த மக்களை ஜாகிலியத்தின் பக்கம் அழைச்சிட்டு போவார். எதுக்காக அப்படின்னா, இவர் வந்து விட்டாங்கன்னா உலக வாழ்க்கை இவங்களுக்கு, அந்த உலக வாழ்க்கையில என்ன கிடைக்காது, இன்னைக்கு அனுபவிச்சுட்டு இருக்கிற அந்த சுகங்கள் கிடைக்காது. அதுக்காக அவங்க என்ன பண்றாங்க, தவறான கொள்கையை வந்து சப்போர்ட் பண்ண வேண்டியதா இருக்கு. இப்போ நீங்க அந்த சவுதியுடைய ஸ்டாண்ட் எடுத்தீங்கன்னா எல்லாமே தப்பா இருக்கு. ஆனா அங்க இருக்கிற உலமாக்கள் யாராவது கண்டிக்கிறாங்களா? கண்டிக்கிறது இல்லை. ஏன்? கண்டிச்சா வேலை போயிடும், உயிரே கூட போகும். எங்கேயாவது நீ வந்து கோர்ட்ல போய் ஆட்கொள்ளும் மனு போட்டா அவனை வந்து நீங்க கொண்டாந்து கோர்ட்ல நிப்பாட்டி ஆகும். அங்கெல்லாம் அப்படி கிடையாது. போனவங்க மறைஞ்சிருவாங்க. அரஸ்டும் வந்து அபிஷியலா இருக்காது, ஒன்றும் இல்லை. பூமி தின்றும், பூமி தின்னுருச்சா வானம் தூக்கி காக்கா உசும்பாங்கல்ல, அந்த மாதிரி அந்த ஆலிமும் காக்கா உசு ஆயிடுவாரு. அதுதான் வந்து இன்னைக்கு வந்து வச்சிருக்கிற அந்த பொசிஷன். இப்போ இந்த இடத்துல அல்லாஹ் வந்து பனி இஸ்ராயல்கள்ட்ட என்ன சொல்றான் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏண்டா நெருப்பு வந்தா தான் நபின்னு சொல்றீங்க, இந்த கேட்டா வேதத்துல இப்படிதான் எழுதியிருக்குன்னு சொல்லி டாவ் போடுறீங்க, அதெல்லாம் ஞாபகம் இருக்கு. நான் ஒரு வாக்குறுதி வாங்கினேன், அது உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? அதான் கேட்கிறேன். வேத கருத்துக்களை மக்களிடையே நீங்கள் பரப்ப வேண்டும். மக்கள்னா யாரு? இந்த பள்ளிவாசல் வரான் உங்க ஸ்டாண்டர்டா 10 பேர், அவன் தான் மக்களா? உங்க ஜமாத்துடைய பயானை கேட்டுட்டு வரான்னு அவன் தான் மக்களா? திருமாவளவனுக்கு இஸ்லாம் என்ன சொல்லுதுன்னு தெரியுமா? திருமுருகன் காந்திக்கு தெரியுமா? வேல்முருகனுக்கு தெரியுமா? நம்ம சொல்லவே இல்லை. ஆனா என்ன பண்றோம், இவர்களுடைய அரசியல் நிலைப்பாடுகள் தவறா இருக்கு. அவன் தீனு, அவனுக்கு அரசியல் நிலைப்பாடு உனக்கு கிளாஸ் எடுத்திருக்கான் அல்ல, நீ அவனுக்கு கத்துக் கொடுக்கணும். நீ பண்ணாம அவன் சரியா எப்படி ஆட்சி பண்ணுவான்? சும்மா மொட்டையில என்ன, மது தீமையானது, இது தீமையானது, வேற எப்படி ரெவென்யூ ஜென்ரேட் ஆகும் அது சொல்லு. அதுலதான் அவன் அரசாங்கம் நடத்துறான். எப்படி ரெவென்யூ ஜெனரேட் பண்ண முடியும்? அல்லாஹ் என்ன சொல்றான், அதை நீயே கணக்கு போட்டு பாரு, அழகா நடத்த முடியும். அப்ப என்ன பண்றாங்க, இதெல்லாம் அவங்க செய்யாம டாவ் போட்டுறாங்க. இதுதான் நம்ம செய்யற பணி. நம்ம என்ன பண்றோம், அல்லாஹ்வுடைய வேதத்துடைய கருத்துக்களை மக்கள் மத்தியில் பரவலாக கொண்டு போயிடும். இப்போ மக்கள்லாம் என்னாச்சு, இப்போ யூடியூப்ல நம்ம போடுறோம். இன்னைக்கு அல்லாஹ் கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி யூடியூப்ல கொடுத்துருக்கோம், மக்கள்கிட்ட போய் சேருது.
கீழே நிறைய கமெண்ட்ஸ் பார்க்குறோம். இந்துக்கள் சொல்றாங்க இதுதான் இஸ்லாமா, அருமையா இருக்கே. கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க நீங்க சொல்றது தான் இஸ்லாமா, சூப்பரா இருக்கேன். இப்படி இஸ்லாம் சொல்லி நாங்க கேள்விப்பட்டதில்லை. இது யார் மேல குற்றம்? இந்த உலமாக்கள் மேல தானே குற்றம். 17 வருஷம் படிச்சாங்க, அதை பண்ணாங்க, இதை பண்ணாங்க. இஸ்லாத்துடைய மெயின் தீமே என்ன பண்றாங்க? கோட்டை விட்டுட்டாங்க. இப்ப இந்த இடத்துல அவங்க வாங்கின அந்த வாக்குறுதி பார்த்தீங்கன்னா, இணைச்சட்டம்ங்கிற அந்த புக்கு பைபிள்ல வந்து தௌராத்துல ஃபர்ஸ்ட் 5 புக் இருக்கும். அதுல வந்து உபாகமம்னு ஒரு பகுதி இருக்கு. அதுல மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்களுடைய உபதேசம் இருக்கு. 4வது 5வது 6வது 22 இந்த அதிகாரங்கள்லாம், இந்த சாப்டர்லாம் படிச்சீங்கன்னா அதுல மூசா நபி நிறைய உபதேசங்கள் செய்யறாங்க. அப்ப அதுல என்னென்ன சொல்றாங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கட்டளையிட்டு சொல்பவற்றோடு எதையும் சேர்க்க வேண்டாம், அதிலிருந்து எதையும் நீக்க வேண்டாம். வேதத்துல உள்ளேயும் எதுவும் வரக்கூடாது, எதுவும் வெளியே போகக்கூடாது. உங்களுக்கு கற்றுக் கொடுக்குமாறும் நீங்கள் உடமையாக்கி கொள்ள போகும் நாட்டில் கடைபிடிக்குமாறும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவர் கட்டளையிட்ட கட்டளைகளும் முறைமைகளும் இவைகளே. அல்லாஹ் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறாரு, நீங்க ஒரு ஊருக்கு இப்ப போக போறீங்க, எது ஜெருசலம்ங்கிற ஒரு ஊருக்கு. ஏன்னா அந்த நேரத்துல இவர் நபி, அதாவது மூசா நபி ஜெருசலம் ஜெயிக்கணும்னு போகும்போது நீயும் அல்லாவும் போய் சண்டை போடுன்னு சொல்லிட்டு இந்த உம்மத்தை உட்காந்துருச்சு. அப்போ அதுக்கு அல்லாஹ் என்ன பண்ணிட்டான், 40 வருஷத்துக்கு நீங்க இங்கே இருங்க, ரோட்லயே இருக்கிறாங்கன்ட்டான். மூசா நபி என்னன்றாரு, சரி நான் இனிமே உங்களுக்கு 40 வருஷம் டைம் வேஸ்ட் பண்ண விரும்பல, எனக்கு வந்து மவுத்து கொடுத்துரு, நான் போறேன் அப்படிங்கிற மாதிரி அவங்க கிளம்பிட்டாங்க. இப்போ இந்த இடத்துல அட்வைஸ் மட்டும் பண்ணிட்டு போறாங்க. என்ன சொல்றாங்க அப்படின்னா, உங்களுக்கு நான் என்னத்தை கற்றுக் கொடுத்தேனோ அது அந்த நாட்டில் போய் நீங்க வந்து இது பண்ணுங்க. அதை வந்து அந்த முறைமைகளை நீங்களும் உங்கள் பிள்ளைகளும் பிள்ளைகளின் பிள்ளைகளும் உங்கள் கடவுளாகிய ஆண்டவருக்கு அஞ்சி நான் உங்களுக்கு கட்டளையிட்ட எல்லா நியமனங்களையும் உங்கள் வாழ்நாள் எல்லாம் கடைபிடிக்கிறார். வம்சமா நீங்க கடைபிடிச்சிட்டே வாங்க அப்படிங்கிறாங்க. அதை இன்னொரு இடத்துல சொல்லும்போது, இஸ்ரவேலே செவி கொடு, நம் கடவுளாகிய ஆண்டவர் ஒருவரே ஆண்டவர், உன் முழு உள்ளத்தோடும் முழு இதயத்தோடும் முழு ஆற்றலோடும் உன் கடவுளாகிய ஆண்டவரிடம் அன்பு கூறுவாயாக. அல்லாஹ் மட்டும்தான் வணங்கணும், அல்லாஹ் தௌஹீதுல ஸ்டெடியா இருக்கணும்னு அட்வைஸ் பண்றான். இன்று நான் கட்டளையிடும் வார்த்தைகளை உன் உள்ளத்தில் இருக்கட்டும், நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்திலும் பதிவுமாறு சொல், உன் வீட்டில் இருக்கும் போதும். அல்லாஹ் அவர் என்ன சொல்றாரு, நீ உன் மனசுலயும் வச்சுக்கோ, உன் குழந்தைங்களுடைய மனசுலயும் வச்சுக்கோ. அதற்கான ஒரு வேலை தான் இந்த சேனல், இப்ப இந்த சீரீஸ் யாபுனையா இது ஆரம்பிச்சது. நான் உங்களுக்கு சொல்லிட்டேன், இது அல்லாஹ் பதிவு பண்ணிட்டான். இனி நீங்க வாழ்க்கையில என்ன பண்ண போறீங்கிறது உங்க கையில தான் இருக்கு. இங்க இருந்து நீங்க இந்த வீட்டுல பிறந்து இவ்வளவு ஈஸியா உங்களுக்கு தீன் கொண்டு வந்து சேர்ந்ததுக்கு அப்புறம் உங்களுடைய நடவடிக்கைகள்ல மாற்றம் இருந்துச்சுன்னா உங்களுக்கு கிடைக்கிற மாதிரி சுலுக்கு வேற யாருக்குமே கிடைக்காது. அதனால உங்க அப்பா செஞ்ச நன்மை, உங்க பெரியப்பா செஞ்ச நன்மை, உங்க தாத்தா செஞ்ச நன்மையில உன்னை காப்பாத்திறாரு. நீ என்ன பண்ண அல்லாஹ் உன்னே தான் கேட்ப. என் அமல் எனக்கு, உங்கள் அமல் உங்களுக்கு. அதுதான் அல்லாஹ் இந்த இடத்துல சொல்றான். இந்த இடத்துல மூசா நபி என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா, உன் வீட்டிலும் எங்க இருக்காங்க, அதாவது நீ அவற்றை உன் பிள்ளைகளின் உள்ளத்தில் பதியுமாறு சொல். உன் வீட்டில் இருக்கும் போதும் உன் வழி பயணத்தின் போதும் நீ படுக்கும் போதும் எழும் போதும் அவற்றை பற்றியே பேசு. உன் கையிலும் அடையாளமாக அவற்றை கட்டிக்கொள், உன் கண்களுக்கிடையே அடையாளமாக அவை இருக்கட்டும். உன் வீட்டின் கதவு நிலைவுகளிலும் நுழைவாயிலிலும் அவற்றை எழுது. ஜெருசலத்தில் நீ நுழைந்ததும் கல்வெட்டுகளில் எழுதி வைங்க. அதாவது நீ வந்து அந்த பரவலா அந்த கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லு, உன் குழந்தைங்கிட்ட சொல்லு. நீ வழி பயணத்துல டிரான்ஸ்போர்ட்ல போனியா, பக்கத்துல ஒருத்தன் உட்காந்துட்டு இருக்கானா அவன்கிட்ட சொல்லு. நீ படுத்து தூங்குறியா, தூங்கும் போது பக்கத்துல உன் ஃப்ரெண்ட் இருக்கானா அவன்கிட்ட சொல்லு. எந்திரிச்சியா, எந்திரிக்கும் போது சொல்லு. என்ன அந்த வேதத்துடைய கருத்துக்களை மக்கள்கிட்ட சொல்லிட்டே இரு. அந்த ஊருக்கு போறியா, அந்த ஊர்ல கல்வெட்டுல கல்லுல பதிச்சு வச்சிரு, என் இறைவன் வந்து இப்படிலாம் பண்ண அப்படின்னு சொல்லிட்டு எழுது. வீட்டுக்கு வெளியே, அதான் சொல்ற, வீட்டுக்கு வெளியில உன் வீட்டின் கதவு நிலைகளிலும் நுழைவாயிலும் அவற்றை எழுது. வீட்டுக்கு வெளியே வேதத்துடைய வசனத்தை எழுது. உள்ள நுழையும் போது வேதத்துடைய வசனம், எங்க பார்த்தாலும் வேதத்துடைய வசனம் இருக்கணும் மாதிரி எழுது. இறுதியில் அவர்கள் நிலை என்ன ஆயிடுச்சு அப்படின்னு பாத்தீங்கன்னா, தௌராத்துங்கிற அந்த புக்கு அவங்களுக்கு தரப்பட்டது இல்ல. புக்கை மறக்கலாம், அதாவது புக்க இருக்கிற விஷயத்தை மறக்கலாம், புக்கு நேமே மறந்துட்டாங்க. அந்த அளவுக்கு பிரச்சாரம். இந்த இரண்டாம் அரசர்கள் பைபிள்ல ஒரு இது இருக்கு. அதுல வந்து 8வது வசனம் முதல் 11வது வசனம்
அந்த இடத்துல என்ன நடக்குது அப்படின்னா, திடீர்னு அந்த ஒரு ராஜா இருக்கிறாரு. அந்த ராஜா கிட்ட வந்து என்னங்கிறாரு, நாங்க இந்த இடத்துல போனோம், ஒரு புக் ஒன்று கிடைச்சிருக்கு, இந்த புக்கு என்னன்னு பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுக்குறாங்க. அந்த புக்கு என்னன்னா தௌராத். இது என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு அவங்க யோசிக்கிறாங்க. இத்தனை பனி இஸ்ராயல்கள் மெஜாரிட்டி அங்க இருக்கிற, இது என்ன புக்கா இருக்கும் அப்படின்னு யோசிக்கிறாங்க. யோசிக்கும் போது அவர் சொல்றாரு, இந்த புக்கில் இருக்கிறபடி பார்த்தா நம்ம அப்பா பாட்டன் தாத்தன் யார் கூட இந்த புக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. நம்ம இது வரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கைக்கு இந்த புக்குக்கு சம்பந்தம் இல்லை, நம்ம முன்னோர்களுக்கு மாற்றமா ஒரு புக்கு எங்களுக்கு கிடைச்சிருக்குது அப்படிங்கிறாங்க. இவ்வளவு தூரம் அவங்க வழிகட்டு போயிட்டாங்க. இன்னைக்கும் வந்து நாம அரபியில ஓதுறோம், பப்ளிஷ் நிறைய பண்றோம், பரவல் ஆக்குறோம், எல்லாரும் கொடுக்குறோம். ஆனா குரானை சிந்திக்கிறது இல்லை. இன்னைக்கு ரமலானுடைய மாசம், இது எதுக்காக எல்லாம் வச்சிருக்காங்க? இந்த நேரத்துல தான் மைண்டு நமக்கு தெளிவு. இந்த நேரத்துல குரான் போதிக்கப்படும் போது நமக்கு நல்லா அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். அப்போ நம்ம குரானை வந்து விளங்குவதற்கான மார்க்கம் இது. இன்னைக்கு வந்து வெறும் சடங்காய் போச்சு. குரான்ல என்ன இருக்கு ஒரு மாசம் கழிச்சு கேளு, முஸ்லீம்கள்ட்ட தெரியாது. இப்ப கேளு பஹ்ரால என்னன்னா, பஹ்ரால ரஃபா ஒரு அவுட் பிக்சர் சொல்லு, பஹ்ரால என்னென்ன சம்பவங்கள் சொல்லப்பட்டிருக்கு அது சொல்லு. ஃபர்ஸ்ட் அந்த நயவஞ்சர்களை பத்தி சொல்றான், அதுக்கப்புறம் ஆலம் நபி சம்பவம் வருது, அதுக்கப்புறம் மூசா நபியோட சம்பவம் வருது, அதுக்கப்புறம் இப்ராஹிம் நபியோட சம்பவம் வருது, அதுக்கப்புறம் தாவூத் நபியோட சம்பவம் வருது, அதுக்கப்புறம் அல்லாஹ் முஸ்லிம்களை கிப்லாவை பத்தி வருது. இப்போ இது மாதிரியான இந்த ஒரு பேசிக் நாலேஜ் கூட என்ன பண்றாங்க, முஸ்லிம்களுக்கு இல்லவே இல்லை. பள்ளியாசல்கள் என்ன நடத்தணும், குரான் தஃப்சீர் தான் நடத்தணும். எந்த பள்ளியாசல் நடக்குது, சும்மா 2 வசனம் நடக்குது. பனி இஸ்ராயல்களும் அப்படிதான் இருந்தேன். அப்போ அந்த ராஜாவுக்கு தௌராத்துடைய பேரே தெரியல. மக்கள்கிட்ட கேட்கறாங்க, அவங்களுக்கும் தெரியல. மதகுருமார்கிட்ட கேட்கறாங்க, அவங்க செக் பண்ணி பார்த்துட்டு இது நம்ம அப்பா நம்ம வாழ்க்கைக்கு இது மேட்ச் ஆகும், நமக்கு மேட்ச் ஆக மாட்டேங்குது. இப்போ இன்னைக்கு குரான் நம்ம மேட்ச் ஆகுதா? இல்ல, எங்க ஆகுது? நம்ம லெஃப்ட்ல போயிட்டு இருக்கோம், குரான் ரைட்ல போயிட்டு இருக்கு. புரியுதா? இதாயத்து இங்க போய் முஸ்லீம் சமுதாயத்தை பத்தி இன்னைக்கு என்ன சாதிக் பாஷான்னு ஒருத்தன், சாதிக் பாஷாவா காதர் பாஷாவா, ஜாஃபர் சாதிக். இன்னைக்கு வந்து ஜாஃபர் சாதிக் வந்து போதை மருந்துல மிகப்பெரிய ஒரு பெரும்புள்ளியா இருக்கிறார். இதெல்லாம் முஸ்லீம்களுக்கு நமக்கு ரொம்ப பெருமையா. இது குரான் நல்லா இதைத்தான் சொல்லியிருக்கிறானா, போதை வந்து நல்லா டெவலப் பண்ணுங்க, எக்ஸ்போர்ட் பண்ணுங்க, இம்போர்ட் பண்ணுங்க இப்படி சொல்லியிருக்கிறானா. இப்போ இது என்ன மெசேஜ் கொடுக்கும்? உன் புக்கில் நீ என்ன வேணாலும் எழுதிக்கோ, முஸ்லிம்களுடைய நடவடிக்கையை வச்சுதான் முஸ்லீம் அல்லாதவர்கள் இஸ்லாத்தை கற்றுக்க முடியும். புக்கில் இருந்து அவ்வளோ சீக்கிரம் மெசேஜ் எடுக்க முடியாது. நம்மளே 4 வாட்டி 5 வாட்டி படிக்கிறோம், 1க்கு 4 தப்சீர் பெறட்டுறோம், அதெல்லாம் அவங்க மேலே கடமை கிடையாது. இத்தனைக்கு வந்து நமக்கு பைபர்த் ஒரு இஸ்லாம் கிடைச்சிரும். அவங்க வந்து களிமா சொல்றதுக்கு, நம்ம களிமா சொல்றதுக்கு அவங்க எவ்வளோ சிரமம் பண்ணும் தெரியுமா? அப்பா அம்மாவுக்கு வாரிசு கிடையாது. நீ களிமா சொல்லிட்டேன்னா, நீ காஃபிருக்கு பிறந்திருந்தேன்னா, நீ களிமா என்னைக்கு சொல்லிட்டியோ அன்னிலிருந்து உனக்கு சொத்துரிமை கிடையாது. முதல் இழப்பாச்சா, எவ்வளோ பெரிய இழப்பு. இதுவே வந்து சொத்து பத்து நமக்கு அதிகமா இல்லை, அதனால நமக்கு அதை பத்தியான ஒரு கவலை தெரியல. ஒருத்தர் பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு, அபிராமி தேட்டர் அந்த அந்த ஏரியாவில் அவ்வளோ பெரிய காம்ப்ளெக்ஸ் வச்சிருக்காரு. அவருக்கு ஒரே பையன், ஆனால் அவர் முஸ்லீம் ஆயிட்டான். இப்போ போய் நம்ம அந்த சொத்து வாங்க முடியுமா? வாங்க முடியாது. அவர் செத்ததுக்கு அப்புறம் நமக்கு இந்த சொத்து வருமா? வராது. பெரிய விலை கொடுத்து தான் அவங்க களிமாவே வாங்குறாங்க. யாரு? முஸ்லீம் அல்லாதவர்கள். குடும்பத்துல பிரச்சனை, அம்மா திட்டுறாங்க, அப்பா திட்டுறாங்க, தங்கச்சி திட்டுது, சொந்தக்காரன் திட்டுறான், எல்லாத்தையும் திட்டுறான். என்னடா அவனுங்களோட போய் சேர போறியா? தீவிரவாதியா மாற போறியா? பல பழி சொற்கள் இதெல்லாம் மேல தாங்கிட்டு தான் அதுக்கப்புறம் சொல்றாங்க அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். நம்ம என்ன பண்றோம்? ஈஸியா களிமா சொல்லிட்டோம். அதனால அல்லாஹ் நமக்கு அந்த சிரமத்தை எக்ஸாம் நம்ம வைக்கவே இல்லை. நம்ம எக்ஸாமே வேற. நம்ம அல்லாஹ்வுடைய தீனை இந்த உலகத்துல நிலைநாட்டி காட்ட வேண்டிய பொறுப்பு இருக்கு. நம்ம மூலமா உலகத்துக்கு அல்லாஹ்வுடைய அந்த வேதத்துடைய கருத்துக்கள் பரவலா போய் சேரணும். எல்லாரும் என்னங்கிறாங்க, இஸ்லாமிய அரசியல்ங்கிறீங்களே, அப்போ எந்த உங்க நாடுகள்ல இஸ்லாமிய அரசியல் நடக்குதான்னு கேட்டா நம்ம வெக்கப்பட்டு சொல்ல வேண்டியதா இருக்கு. இல்ல, ஏன் இல்லை? அவங்களுடைய உலமாக்கள் ஆபார்களும் ரப்பானியன்களும் அவங்கள தடுக்க மாட்டேங்கிறாங்க. இதுதான் கரெக்ட், நீங்க போயிட்டு இங்கே கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, ஒன்றும் பிரச்சனை. நாளைக்கு சம்பளம் மட்டும் ஒரு 10,000 சேர்த்து அவ்வளோ. இப்போ என் குழந்தைக்கு ஸ்கூல் ஃபீஸ் இருக்கு, அவ்வளோதான். இவங்களுடைய இஸ்லாம் இப்படி. அப்போ அது அல்லாஹ் அவங்கள சொல்றான், தாம் செய்கின்ற இழி செயல்களை குறித்து மகிழ்ந்திருப்பவர்கள், செய்யாத செயலுக்காக தாம் பாராட்டப்பட வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள், தண்டனையிலிருந்து காப்பாற்றப்பட்டவர்கள் என்று ஒருபோதும் கருதிவிட வேண்டாம். உண்மையில் அவர்களுக்கு துன்புறுத்தும் தண்டனை தான் இருக்கிறது. அதெல்லாம் என்ன சொல்றான்? செய்யறது
ஆக்சுவலாக நீ பண்ணுற விஷயங்கள் வந்து தப்பான விஷயம். தப்பான விஷயத்த செஞ்சுட்டு சந்தோஷம் அடைகிறான். செஞ்சுட்டு என்ன பண்ணுறான்? சந்தோஷம் அடைகிறான். அது இல்லாமல் இன்னொன்று என்ன, அது கூடுதலாக வேற ஒன்று எதிர்பார்க்குறான். என்னன்னா, இவன் செஞ்சே இருக்க மாட்டான், அதற்காக பாராட்டப்பட வேண்டும். இன்னைக்கு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அந்த 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 முகஸ்துதி விரும்புகிறாங்க. முகஸ்துதி வரலைன்னா பிரச்சனை. வந்து ஒரு 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 பள்ளிய நோட்டீஸ் போடுறாங்கன்னு வச்சுக்குவோம், அதில் சீக்வன்ஸ் ஒன்று இருக்குது, அது எனக்கு தெரியாது. அதில் வந்து மெயின் ஸ்பீக்கர் வந்து முதல்ல போடணும், கடைசியாக பேசுகிறவர். அவருக்கு ஸ்டார்டிங்கில் அவர் பேச மாட்டார், அவர் கடைசியாக தான் பேசுவார். ஆனால் அந்த பேர் வந்து முதல்ல போடணும். ஆனால் இவங்க என்ன பண்ணுவாங்க, இன்னைக்கு அந்த இந்த தலைவர்கள்லாம் என்ன பண்ணுவாங்க, செய்கிறது கெட்ட காரியம். என்ன கெட்ட காரியம்? ஒருத்தர் இஸ்லாத்தை நிலைநாட்டுவதற்காக வேலை செய்வார், அவருக்கு இடைஞ்சல் பண்ணிடுவார். அவருக்கு இவங்க குடைச்சல் கொடுத்துட்டு இருப்பாங்க, இவர் வழிகட்டவர், இவர் பின்னாடி போகாதீங்க. அது சொல்லிட்டு என்ன பண்ணுங்க, நாங்கள் தான் உங்களை வழிகட்டிலேருந்து காப்பாற்ற வேண்டியதாக இருக்கு. அப்போ செய்யறது கேடு கெட்ட செயல், அதை என்ன நினைச்சுக்கிறாங்க, ரொம்ப நல்ல செயல் செஞ்சதான் நினைச்சுக்கிறாங்க. அதுக்கப்புறம் என்னங்கிறாங்க, தாம் செய்யாதவற்றையும் செய்யாத செயல்களுக்காக பாராட்டப்பட வேண்டும் நினைக்கிறாங்க. அந்த மேடையில் போய் ஸ்டேஜ் போயிட்டோம்னு வச்சிங்களேன், அந்த இடத்துல போய் உட்காரும்போது லிஸ்டே இவ்வளோ பெருசு. இந்த வந்து மண்ணின் மைந்தரான நம்முடைய அதாவது பட்டியல் வரும். என்ன சாதாரண அவர் என்னென்ன பதவி பிறந்ததுலேருந்து வாங்கினாரோ எல்லாமே வரும். அவர் வந்து எக்ஸ் கவுன்சிலர், எக்ஸ் எம்எல்ஏ, எக்ஸ் எம்பி, எக்ஸ் அமைச்சர், என்ன இது இந்த எல்லா எக்ஸும் நீ அதில் படிக்கணும். என்ன இப்போ வந்து திமுகவின் இது அல்லது அதிமுகவின் இது அப்படின்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு கட்சியில் இப்போ இருக்கிறது, அவருடைய அந்த பேரை போடணும். அது சொல்லலைன்னா இது பண்ணிக்கோங்க. அது சொல்லுவார், இந்த ஊர்ல இவ்வளோ திட்டங்கள் கொண்டு வந்ததுன்னா இவர் தான் காரணம், அதை அவர் செஞ்சிருக்க மாட்டார். அதான் எல்லாம் சொல்றாங்கல்ல, செய்யாத வேலைக்கும் இவங்க புகழ் வேணுங்கிறாங்க. செஞ்ச அயோக்கியத்தனத்துக்கு புகழ எதிர்பார்க்கறாங்க, இல்ல செய்யாத ஒரு வேலைக்கும் என்ன பண்றாங்க, புகழை எதிர்பார்க்கறாங்க. அதுதான் இவர் மௌலானா மௌதூதி சொல்லிவர். அது தஃப்சீர்ல வந்து அவர் என்ன எழுதுறாருன்னா, சில நல்ல காரியங்கள் இவர் செஞ்சாருன்ட்டு ஸ்டேஜில் புகழ்வானுங்க, ஆனா பாத்தீங்கன்னா அந்த இவன் பரம்பரையிலேயே எவனும் அந்த நல்ல காரியம் செஞ்சிருக்க மாட்டான். இவன் மட்டும் இல்ல, இவங்க அப்பாவும் செஞ்சிருக்க மாட்டான், அவன் தாத்தாவும் செஞ்சிருக்க மாட்டான். சும்மா அடிச்சு விடுவானுங்க, இது வந்து நாங்க தான் அந்த நிலத்தை கொடுத்தோம், இவரு தான் அந்த இது கொடுத்தோம், நாங்க தான் அந்த ஸ்கூலுக்கு இடத்த விட்டோம். ஒன்றும் ரெக்கார்ட் இருக்காது, சும்மா டுமையில் கேட்டா நம்ம ஏதாவது சொன்னாதான் மக்கள் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டா கேட்பாங்க, இல்லைன்னா யார் இவருன்றாங்க, யார் இவரு அப்படின்றாங்க. அப்போ அது வந்து அசிங்கமாயிரும் அப்படிங்கிறதுனால அது சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி தற்பெருமை அடிக்கக்கூடிய மக்களை வந்து நம்ம அந்த மாதிரியான ஒரு கேட்டகரிக்கு நம்ம போகக்கூடாது. கடைசியா அல்லாஹ் சொல்றான், வானங்கள் பூமியின் ஆட்சி அல்லாஹ்வுக்கே உரியது, மேலும் அவனுடைய பேராற்றல் யாவற்றையும் உள்ளடக்கியது. இந்த வானம் பூமியோட ஆட்சி அல்லாஹ்வுக்கு உரியது, அவனுடைய பேராற்றல் என்ன இருக்கு, அவன் எல்லாத்தையும் அடக்கியிருக்கு. அல்லாஹ் விரும்புனா எந்த வேலையெல்லாம் நம்மளை சொல்றானோ அது அவனே செய்ய முடியும். முடியாமலாம் நம்மகிட்ட இந்த டியூட்டி வந்து அல்லாஹ் கொடுக்கல. கொடுத்தது எதுக்கு அப்படின்னு, இந்த உலகம் ஒரு சோதனைக்காக படைக்கப்பட்டது. அதுல சில பேருக்கு பலம், சில பேருக்கு பலம் கொடுக்கப்படல. இதுல நீங்க எப்படி பர்ஃபார்ம் பண்றீங்கன்னு பார்ப்போம். இப்ப நாம என்ன பண்ணிருவோம், வேதத்தை வந்து மக்கள் மத்தியில பரவலா கொண்டு போறத டோட்டலா நம்ம என்ன பண்ணிருக்கோம், ஃபெயிலியர் ஆயிருக்கும். அதற்கான கடமையான அந்த ஆலிம்கள் என்ன பண்றாங்க, வேற வேலை செய்யறாங்க. அப்ப இது எல்லாமே நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். இப்போ குரான் வந்து அவங்க பனிசாலிகள் செஞ்சா தப்பு, நம்ம செஞ்சா நல்லதுன்னெலாம் அல்லாஹ் விட்டுற மாட்டான். ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருக்கணும், கரெக்டான வேலைகள் செய்யணும். அதே மாதிரி குரானில் இருக்கிற கருத்துகள் பரப்புறது அவ்வளோ ஈஸிலாம் கிடையாது. அவங்களும் ஏன் பரப்ப மாட்டேங்கிறாங்கன்னா, பரப்பக்கூடாதுலாம் எண்ணம்லாம் கிடையாது, பரப்புனா பொசிஷன் அவங்களுக்கு லாஸ் ஆகும். அப்போது இதெல்லாம் வந்து இப்போ நமக்கு குரானுடைய கருத்துக்கள் மக்கள்கிட்ட கொண்டு போகிறது சாதாரண விஷயம். முதல்ல நீ கற்றுக்கணும், அதுக்கு பெரிய உழைப்பு தேவை. அதுக்கப்புறம் மக்களுக்கு புரிகிற மாதிரி சொல்றதுக்கு கற்றுக்கணும், இது அதோட கஷ்டமான வேலை. அதுக்கப்புறம் இதில் வர்ற பிரச்சனைகளை ஃபேஸ் பண்ணி நிற்கணும் களத்தில், இது அதை விட கஷ்டமான வேலை. புரியுது? இந்த கஷ்டத்தை எல்லாம் பட்டாதான் சொர்க்கம். சஹாபாக்கள் பட்டாங்க, தாபீன்கள் பட்டாங்க, நாம வந்து படாமல் சொர்க்கத்துக்கு போகணும்னு நினைக்கிறது ரொம்ப தப்பு. சரி, இது வரைக்கும் போதும். ஆகிர் தாவானா அனில் அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.